நன்றி. அமரவும். தஞ்சாவூர் மண்ணில் கால வைக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏனென்றால் தமிழகத்தின் நெற்களஞ்சியம், சோழநாடு சோறுடைத்து என்ற பெருமை கொண்ட தஞ்சை மண்ணில் தஞ்சை புதல்வர்களோடு இந்த மாலை நேரத்தில் இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு உலகமே அதிசயித்து வியந்து கொண்டிருக்கும் தஞ்சை பெரிய கோயில் ரகசியம் இன்னும் ரகசியமாகத்தான் இருக்கிறது. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த கோயிலை மனிதர்கள் கட்டியிருக்கவே முடியாது, கண்டிப்பா ஏலியன்கள் தான் கட்டியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. தமிழின் பெருமை, தமிழகத்தின் பெருமை, தமிழர்களின் பெருமை வானோங்கி நிற்கிறது. அது எல்லை இல்லாதது, அதை அளவிட முடியாதது, அறிந்து கொள்ள முடியாதது. அதனால அப்படிப்பட்ட ஒரு தஞ்சை மண்ணில் இந்த நாள் பிபிஏ ஸ்பீட் கேஷின் பொன் நாளாக சரித்திர பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான நிகழ்வு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திற்கே விவசாயத்தை கற்றுக் கொடுத்த, அரிசியின் பெருமையை உலகத்துக்கே பறைசாற்றின மக்கள் இன்னும் வருகிற நாட்கள்ல நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க போறாங்க. டிஜிட்டல் விவசாயிகளாகவும் மாறி டிஜிட்டல் உலகத்தின் மக்களின் பசியை போக்கக்கூடிய கருவிகளாக நீங்க மாற போறீங்க. அதை நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. ராஜராஜ சோழன் எந்த மண்ணில் பிறந்தாரு ஐயா சொல்லுங்க? தஞ்சை. இந்த மண்ணின் புதல்வர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய இந்த ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அவர்களே உங்களை வரவேற்க இப்ப தயாராக இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தும் வரை ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டாடலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இனிப்பான ஒரு காரியத்துக்காகவும் நம்ம காத்திருக்கிறோம். அது இன்னும் சில நிமிடங்களில் உங்க முன்னால நடக்க போகிறது. அப்போ இந்த தஞ்சை மண்ணு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தஞ்சை பெரிய கோயில் மனிதர்கள் கட்டினது கிடையாது, ஏலியன்கள் கட்டினார்கள் என்று சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? உண்மையா? பொய். தஞ்சை கோயிலை கட்டினவர்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நம் இனத்தவர்கள், நம் முன்னோர்கள். அவங்க வம்சாவளியில் தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அந்த ரத்தம், அந்த ஜீன் இங்கேயும் ஓடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு ராஜேந்திர சோழன் இருக்கிறார், ஒவ்வொரு கரிகால சோழன் இருக்கிறார், ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு ராஜராஜ சோழன் இருக்கிறார். அந்த பரம்பரையில நமக்கு தெரியாது, நாம ராஜ பரம்பரை சொன்னா நம்மளே நம்ப மாட்டோம். ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். வைத்தீஸ்வரன் கோயில்ல போயிட்டு என்ன பார்ப்போம், நம்ம ஓலைச்சுவடை எடுத்து பார்த்தா தெரியும். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்களோ தெரியல. அவங்க சொல்லுவாங்க நீங்க எந்த சோழ பரம்பரையில இருந்து வந்தவங்க. அப்படி சொன்னாலும் நம்ப மாட்டோம். சரிங்களா? அப்படி நிறைய காரியங்கள் சொல்ல போனா தஞ்சையின் பெருமை தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களே தெரிய மாட்டேங்குது. தஞ்சாவூர்னா என்னங்க ஃபேமஸ்? நிறைய இருக்குது. விளையாட்டு பொம்மை எங்கதான் அப்படி தாட்டினாலும் சரிட்டா வந்து நின்றுடும். ஆனா அநேக நேரத்தில் இன்னைக்கு நிறைய பொம்மைங்க சாஞ்சு போயிருக்குது. நெல்முற்றி தலை சாய்ந்த நெற்கதிர் போல என்று நிறைய மாந்தர்கள் தங்கள் தலை சாய்த்து நிற்கிறார்கள். அவங்க தலை நிமிர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிதான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் பாருங்க. சொல்லாமலே சில பேர் கை தட்டுறாங்க, சில பேர் சொல்லியும் கை தட்டுவாங்க. சந்தோஷம். இந்த கைதட்டல் யாருக்குங்க? நமக்கு தான். நண்பர்களே, நம்ம நிறைய படத்துல பார்த்துருக்கிறோம், கதைகளை கேட்டிருக்கிறோம். ஆனா நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நம்முடைய உடல்ல அந்த ஜீன் என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உணர்வுபூர்வமா எழுப்பி விடும் பொழுது நீங்க மாபெர சரித்திர புருஷர்களாக மாற முடியும். அதற்கான வாய்ப்பு இங்கு மிக சிறப்பாக இருக்கிறது. சரிங்களா? அதனால இந்த தஞ்சை புதல்வர்களே உங்களை வரவேற்பதற்கு தயாராயிட்டாங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்க போகிறது. இப்ப அன்பழகன் ஐயாவை கூப்பிடலாமா? சும்மா கூப்பிட்டா வரமாட்டாரு, கை தட்டி கூப்பிட்டாதான் வருவார். வாங்க அன்பழகன் ஐயா. இன்றைக்கு அவருடைய தவ புதல்வனுக்கு அமர்சன் அவர்களுக்கு
பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை இந்த பிபிஏ கேஷ் குடும்ப நபர்களோடு சேர்ந்து கொண்டாட போறாங்க. ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி இன்று நாம என்ன செய்யலாம்? கொண்டாடலாமா? ஓகே, உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்கள் அவர் மேல இருக்கட்டும். அவர் ஒரு அமரேந்திர சோழனை போல மாற வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்து. வாங்க அன்பன் ஐயா. சூப்பர், நல்லா இருந்தது. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சிஎஸ் கூட்டுவாங்க 2 பேருக்கும். நீங்கள் பேசணும் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் வரவேற்பு வந்துட்டாங்க. சமயத்தில் இது ஃபயர் ஆகிடுது. அதெல்லாம் ஆகாதுண்ணே. நானே நீங்கள் ஃபயர் ஆகுது ஆகுது. இவ்வளோ காசு கொடுத்தாங்க. முதல்ல பர்த்டே பேபி யார் மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். யாருங்க வாங்க, அதில் உங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதில் இவர் தாங்க. நீங்க பண்ணுங்க. நான் பண்ணதில்லை. இன்னைக்கு தஞ்சாவூர் மண்ணு கொண்டு வந்தது இவங்க ஃபேமிலி தான். இன்னைக்கு காலையில அவங்க கூட தான் நல்லா இருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவரோட பிறந்த நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்தவங்களோட கொண்டாடுற பெருமைப்படுற விஷயம். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இது புதிய நபர்களுக்கு இல்லை. நம்ம அட்மின் டைரக்டர்ஸ் எல்லாரும் அந்த அப்பாயின்மெண்ட் வரும்போது நம்ம எந்த பெரிய பிரைட் ஃபியூச்சர்ல இருக்கிறோம், அந்த ஃபியூச்சரை கொடுக்கறதுக்கு இடம் கொடுத்து எல்லா உணவு உபசரிப்பெல்லாம் பண்ண இந்த தங்கத்துக்கு நீ பிறந்த நாள் எல்லாரும் வாழ்த்து சொல்றோம். யாராவது சிகரெட் பிடிக்கிறீங்களா? தீப்பெட்டி கொடுங்க. அந்த காலுக்கு வந்து கேட்டா தீப்பெட்டின்னு யாராவது கொடுங்க, தீப்பெட்டி கொடுங்க. எல்லாம் வராது அப்படின்னு பார்த்துருக்கீங்க. ஒரு தீப்பெட்டி வர யாராவது வச்சிருக்கீங்களா? தெரியாம சார் பாய்க்கலாம் சார், தீப்பெட்டி கொடுங்க. அப்படியா? ஏதாவது காலத்துல மெதுவா சொன்ன தீப்பெட்டி நேரம் எல்லாம் வந்து வந்துச்சு. சரி, பாட்டீங்க சார். சரி, இந்த மேல வந்து பேன் பண்ணி ஆகும். இந்த 2 சுவிட்சு போடுங்களேன். இந்த 2 சுவிட்சு பார்த்து இந்த
அமர்சன் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் போய் மட்டும் இல்லாம அவங்களுக்கு மேரேஜ் கல்யாணம் ஆகி 10-12 நாள் தான் ஆகுது. சோ அவங்க துணைவி பக்கத்துல இருந்து பரவாயில்ல குறைச்சுக்கோங்க. ஆடி மாசம் முடியவே போகுது, மற்ற பிள்ளைங்க எப்படி பண்ணுவாங்க? ஆமா, ஜூலை 10 மேரேஜ் ஆனிச்சு. எல்லாரும் கேட்டாங்க என்ன பர்த்டே ஸ்பெஷல். 2 ஸ்பெஷல் இந்த பர்த்டேக்கு. ஒன்று வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் இப்படி கூடி இருக்கோம். இன்னொரு ஸ்பெஷல் ரம்யா. தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி அன்பு காலகாலமா இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில ஒரு தத்துவம் சார், எவன் ஒருவன் தன் மனைவியிட தோக்குறோம் வாழ்க்கையில ஜெயிப்பான், யார் ஒருத்தர் கணவன் தோக்குறோமோ வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. ஒருத்தர் வந்து விட்டு விட்டு போன இந்த வாழ்க்கை நிறைவா இருக்கணும். உங்களுக்கு பிறந்த வாழ்க்கை 2 பேர் சேர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பெரிய 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 மாவட்டத்தை வந்து எல்லாருமே வந்து உங்களால வாழ்த்து வந்திருக்காங்க. இந்த வாழ்த்துக்களை யாருக்கும் இந்த மாதிரி எங்களுக்குலாம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலே இந்த பாட்டு போட்டீங்களா? பாட்டு போட்டீங்களா? சரி, ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சுப்பிரமணியன். புதிய நபர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். பழைய நண்பர்களுக்கு எனக்கு தெரியும். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, நம்ம எதுலாம் சரி நினைக்கிறோமோ அதெல்லாம் தப்பு. என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நெட்வொர்க்கா கொண்டு வந்திருந்தாங்க. அப்பதான் இந்த பஜாஜ் டிஎன்சி அப்படிங்கிறது நம்ம ஜாயின் பண்ணி நிறைய இடத்துல அது நான் காலேஜ் பண்ணேன் அவரோட அறிவுரையில. அப்ப இருப்பது என்ன, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இன்னைக்கு உங்க மனசு என்ன சொல்றதுன்னு பாருங்க. உங்க மனசு உங்க ஏமாத்து. இப்போ இந்த அமன் சங் வந்து இன்னைக்கு வந்து இப்போ 2 பேரும் மேரேஜே 1 மாசம் தான் ஆகுது. இந்த 1 மாசத்துல வந்து இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன அவரோட ஃப்ரெண்ட், நான் என்ன பண்றேன், நேரா அமர்சனை பார்த்துட்டு அமர்சன் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கான்செப்ட் இதை நான் வந்து பார்க்கணும்னு சொன்னேன். அமர்சன் என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால என் நண்பர் இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாங்க, பரவாயில்ல நீ வீட்டுக்கு வந்துரு, நாளை காலை ஒரு 11 மணிக்கு வந்துருக்காரு. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. அப்ப அந்த இன்சூரன்ஸ் எந்த மாதிரி இன்சூரன்ஸ் கேட்கிறாரு. நான் எல்லாம் பேச சொல்லி காலை வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கல்யாணத்துல வந்து அதான் நமக்கு தெரிஞ்சுக்கான்னு சொல்லி முடிச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசி முடிச்சு சரி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த பிசினஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து சகோதரிட்ட வந்து நம்ம அவங்க காஃபி போட்டுவான்னு சொன்னோடனே அவங்களோட மிஸ்ஸஸ் அமர்சன் வந்து கிச்சன்ல போய் காஃபி போட போயிட்டாங்க. நாங்க உட்காந்து ஹாலில் பேசிட்டே இருக்கோம். நல்லா புரிஞ்சு கல்யாணம் 1 மாசம் ஆகுது. ஏன்னா 1 வருஷம் ஆனா பரவாயில்ல, சொன்னதை கேட்க மாட்டாங்க. ஒரே மாசம் தான் ஆகுது. இப்போ வந்து இன்சூரன்ஸ் போட போறீங்க. ஆமா, என்ன இல்லை எங்க அண்ணன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அதனாலதான் அப்படியா திருப்பி வந்தோடனே எனக்கு புரிஞ்சிச்சு. இவர் எப்படி நம்ம இன்சூரன்ஸ் இல்லைன்னு புரிஞ்சாச்சு. என்னடா இல்ல ஒண்ணு இல்ல அவ அண்ணன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அது எப்படி மீறி போக முடியும் அப்படின்றாங்க. இப்ப நீங்க எல்லாம் சொல்லுங்க, அந்த இன்சூரன்ஸ் அவர் என்கிட்ட போடுவாரா இல்ல ஒய்ஃபோட அண்ணன் போடுவாரா? இல்லையா? நான் இல்லைன்ற இதுதான் எதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க.
நான் சொல்றேன் இல்ல அவர் ஏன்டா இன்சூரன்ஸ் போடுவான்னு சொல்றேன். அப்ப சொன்ன உடனே அந்த நேரம் இல்லப்பா தப்பா இருந்துச்சுக்காத, நான் அடுத்த வருஷம் இதை பாத்துக்கலாம் ஒய்ஃபு சொல்ற பேரும் முடியாது. இல்ல 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 எனக்கு நீ 5 நிமிஷம் டைம் கொடுத்தா நான் பேசிட்டு போயிடுறேன். தங்கச்சி வர சொல்லிட்டு 2 பேர் உட்கார வச்சு காஃபி கொடுத்தாங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லி முடிச்சுட்டு பேசினேன் நானு. எம்மா இங்க இன்சூரன்ஸ் போட்டோன்னா உங்க வீட்டுக்கார் வெளிநாடு டூர் போவாரு, எங்க ஆபீஸ் அப்பதான் வெளிநாடு டூர் போயிட்டு வந்தேன், வெளியே நிக்கிற கார் என்னோடது, இதெல்லாம் நான் வாங்கினேன். இங்க நீங்க இன்சூரன்ஸ் போட்டனா உங்க வீட்டுக்கார் வெளிநாடு போற ஒன்னி கூட்டு போவாரு, இங்க இன்சூரன்ஸ் போட்டனா உங்க வீட்டுக்கார் கார் வாங்குவாரு, அந்த காரை நீங்க வீட்டுக்கு போகலாம். உங்க அண்ணன் பாலிசி போட்டனா அந்த கமிஷன் 40% கமிஷன் 10,000 4,000 எடுத்துக்குவாரு, அவர் கார் வாங்க முடியாது, டூர் போக முடியாது. உங்க அண்ணன் நல்லா இருக்குமா, நீங்க உங்க வீட்டுக்கார் நல்லா இருக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே இப்ப எங்க சார் பாலிசி போடுவாங்க? அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எதெல்லாம் சரி சரி நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் தப்பா இருக்கு. அது நிறைய இப்பவும் புதிய நபர்களுக்கு சொல்றேன். வந்துக்கூடிய அன்பழகன் சார் அழைச்சிருப்பாருங்கள, இங்க இருக்கக்கூடிய யூஸ்வல் ஏதோ ஒரு மீட்டிங் வந்திருக்கிறோம், இதே மாதிரி நிறைய மீட்டிங் பார்த்தாச்சு, ஏதோ சொல்ல போறாங்க, ஆளை பிடிப்பாங்க, என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் தயவுசு அந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல அதை விட்டு வெளியில உட்கார வச்சுட்டு தனியா ஃப்ரெஷ்ஷா ஒரு எம்டி கிளாஸா அந்த கிளாஸ்ல நீங்க எதுவும் ஊத்தி வச்சுக்க கூடாது. மீட்டிங் சொல்லிருப்பாங்களே, ஆமா சொன்னாங்க, நிறைய பணம் சொல்லிருப்பாங்க, ஆமா சொன்னாங்க, இதெல்லாம் உனக்கு எப்படி ஏன் சொன்னாங்களே அப்படின்னு வெளியில ஒருத்த பலூன் உடைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான். நீங்க ஃபுல் சார்ஜுக்கு போவீங்க, வெளியில போனோடனே கரெக்டா பலூன் உடைச்சு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இது புதியது. நீங்க இதுவரைக்கும் மார்க்கெட்ல நீங்க வாழ்க்கையில எந்தெந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டீங்களோ அது இது இல்ல, இது வேற. உங்களை ஜெயிக்க வைக்கிறது, மற்றவங்களை ஜெயிக்க வச்சு ஜெயிக்கக்கூடிய விஷயம். கவனமாக ஒரு எம்டி கிளாஸ் ஆஃப் மைண்ட் வச்சுக்காக நிறைய திறமசாலிகள், பெரிய பெரிய திறமசாலிகள் நீங்க உங்களுக்கு இந்த தஞ்சாவூர் மண்ணுக்கு வந்து வந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்களா வந்திருக்காங்க. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே எப்படின்னா இப்படி யோசிச்சு பாருங்க, கபடி ஒரு கிரிக்கெட் டீம் வந்து டோனி தான் கேப்டனா இருப்பாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 36 டோனி வந்திருக்காங்க. எல்லா கேப்டன்ஸ் அட்மின் டைரக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் முடிச்சவங்க இந்த மீட்டிங் வராங்க. அவங்க ஒரு சில பேர் தான் இப்ப உங்களுக்கு இந்த பிளான் பத்தி புதிய நபர்களுக்கு சொல்ல வராங்க. அந்த மாதிரி கூடிய காலகட்டத்துல இப்போ வந்து இந்த மேடையை நான் இன்னொருத்தர் ஹேண்ட் ஓவர் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் அன்பழகன் சார். எல்லாருக்கும் வணக்கம். 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி துவங்கதா இருந்துச்சு. இந்தியன் பஞ்சுவாலிட்டி அப்படின்ற நல்லா சொல்லிட்டு வரலாம். 5 மணினா 6 மணினா 6:30 இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலே ஒரு கலப்பட்டு 6 மணி ஆகுமா 6:30 ஆகுமா, இன்னும் சில பேர் வந்து இருக்காங்க முதியவர்கள். இன்னும் வந்தவங்களை தண்டிக்க வேண்டாம் நிகழ்ச்சி துவங்கிட்டோம். இதே அரங்கத்தில் 15 ஆண்டு காலமாக நூற்றுக்கணக்கான முறை இதே போடியத்துக்கு முன்னாடி இதே ஒளிபரப்பிக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்களை நான் படிக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சி என்பது முற்றிலும் வித்தியாசமானது. அதாவது இருட்டறையில் இருக்குதடா உலகம் அப்படின்னாரு பாரதிதாசன். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் பொருளாதாரத்தை மையமாக வைத்தே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கம்பெனி இல்லாம, முதலாளி இல்லாம, யாருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம நான் முன்னேற வேண்டும் வருகிற ஒரு நபருக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த அடிப்படையில் நம்முடைய ஸ்பீடு கேஷ் இந்த நிகழ்ச்சி துவங்கி ஒரு 3 மாதங்களில் இன்னும் 100 நாள் கூட ஆகல. நாளைக்கு தான் 100வது நாள். இன்றைக்கு 99
109 நாட்களில் 18,000 பேரை கடந்து இன்னும் அடுத்த ஆண்டெல்லாம் லட்சத்தை கடக்குமா கோடியை கடக்குமான்னு சொல்ல. பொதுவா மார்க்கெட்டிங் பண்ணி அப்படியே திரட்டியான மக்கள், நம்பிக்கை இருந்த மக்கள் அத்தனை பேரையும் அப்படி தெளிவாக புரிய வைத்து இப்படி ஒரு திட்டத்தை இதுவரைக்கும் வரல, என்னமோ வருமானு தெரியாது, எதிலையும் வெற்றி பெறலாம், இதுல வெற்றி பெறலாம், இதுலையும் வெற்றி பெறலாம், ஒரு மனிதன் எதிலையும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு திட்டம் வகுக்கப்பட்டு ராமலிங்கம் சங்கர் சார் பல்வேறு சகோதரர்கள் நீண்ட நாள் ஆய்வு செய்து நீண்ட நாள் யோசிச்சு திட்டத்தை கொண்டு இது பத்தி நம்ம பார்க்க போறோம். நான் அதிக டைம் எடுத்துக்கிறதுங்கிறது தேவை வேண்டியதில்லை. ஒரு விஷயம் நல்லா புதுசா வந்திருக்க நண்பர்கள் அவங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு திட்டத்துக்குள்ள வந்திருந்தாலும் சரி, தரகத்துக்குள்ள வந்திருந்தாலும் சரி, இல்ல எதுவுமே தெரியாமல் தெரிந்துள்ள வந்திருந்தாலும் சரி, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லது நாங்கள் உங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்த வேண்டிய விஷயம், இதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நாம் இழப்பதற்கு எதுவுமே இல்லை, பெறுவதற்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை காத்திருக்கிறதுங்கிற அடிப்படையில் இது இருக்கும். அந்த நீங்க ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 3 மணி நேரம் கவனிங்க. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மனநிறைவை தரும் என்று சொல்லி உங்களை வரவேற்பதற்காக இந்த ஸ்பீடு கேஸ் சென்டருடைய தஞ்சாவூருடைய முன்னணி தலைவர் ஒருவரான சுப்பையன் சார் உங்களை சில நிமிடங்கள் வரவேற்று பேசுவார். இந்த இனிய மாலை வேளையிலே நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக நம் எதிர்காலம் சிறப்பாக அமைய ஒரு சிறப்பான திட்டத்தை நமக்கு தந்து அதனை பின்பற்றி நம் வாழ்க்கையில் உயர பல்வேறு வழிகளில் காட்ட வந்திருக்கின்ற இந்த நல்லதே நடக்கும் அறக்கட்டளையுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அன்பிற்கினிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நண்பர் அன்பழகன் சொன்னதைப் போல காலங்கள் ஓடலாம், நமது எண்ணங்கள் என்றும் நம்மளை விட்டு மாறாது. நமது எண்ணங்கள் அனைத்தும் பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கும். நாளைக்கு நடக்கின்ற நமது தங்கையினுடைய விழாவில் நாமெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவர்கள். வாழ்க்கை பூராவுமே 20 வயசு தஞ்சை மாவட்டத்திலே கடந்த ஒவ்வொருவரும் குடும்பத்தை சுற்றியே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். எவ்வளவோ காவேரி நமக்கு வணிகம் செய்த பொழுதும் நமக்கு வெளிநாடு தந்த உதவியால் இன்று மற்ற மாவட்டங்களைப் போல நாமும் முன்னேறி இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அதனை உடனே கைப்பற்றி அதற்கு பாலம் அமைத்து நமது வெற்றியை நோக்கி நகர்வோம் வேணால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இதை எனக்கு அறிமுகம் செய்த அன்பு திருமதி மணிமேகலை அவர்கள் என்னை ஒரு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு நல்ல கான்செப்ட் வந்திருக்கு, செய்யலாமா என்றார். சரி சொல்லுங்களேன் என்றேன். சரி இருங்க நான் வாரேன். வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு நான் வெளியூர் கிளம்பிட்டு இருந்தேன். காரில் நேராக வீட்டுக்கு போனேன். ஒரு சொன்ன உடனே ஐடி போட்டேன், வேற எதுவும் கேட்கல. இதை ராமலிங்க சார் கொண்டு வராரு, அன்பிற்கினிய சுப்பிரமணிய சார் செய்யறாரு, சங்கர் சார், பாபு சார், எதை பத்தி நான் யார் பண்றாங்க கூட கேட்கல. இதனால பாதிப்பு எனக்கு 1 பைசா கூட இல்லை. ஆனா இதனால பல கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் காட்டும் போது அதுக்காக உழைச்சா என்ன. இப்போ நான் தொழில் பண்றேன், 1 கோடி ரூபாய் போட்டு தொழில் பண்ணா ஒரு 10 லட்சம் சம்பாதிக்க என்ன போராட்டம் நடத்த வேண்டியது தெரியுமா? வேலைக்காரங்களும் ஒரு வியாபாரிகளும் வியாபாரி எல்லாம் ஒரு சரக்கை வாங்கிட்டு போய் 10 நாள் 20 நாள் ஆரே மனது போயிடலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்குது.
ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு 5 கிடைக்கும். சார் 1000 ரூபாய் அனுப்பியிருக்கேன், அப்ரூவல் கொடுங்க. சார் 1000 ரூபாய் அனுப்பியிருக்கேன், அப்ரூவல் கொடுங்க. இதோட ஒரு வெற்றி வேணும். இவ்வளவு இன்னைக்கு தஞ்சாவூர்ல மீட்டிங் இருக்குன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியுது. இந்த ஜூம்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்கள்லாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் வரும். இதை மட்டும் நம்ம அற்புதமா இதை கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நமக்கு உள்ள நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தையும் வெற்றிடலாம். அருமையான வாய்ப்பா இருக்கு. இதை யாரும் தயவு செய்து இங்க இருந்து கேட்டுக்கிட்டு நண்பர் சுப்பிரமணியம் சொன்னது போல அதுக்கு போய் பார்த்தா 10 பேர் 10 விளக்கம் சொல்லுவோம். அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு குறிக்கோள் ஒன்றே ஒன்றுதான், முன்னேறணும், மற்றவங்களையும் முன்னேற்றணும். குறிப்பா நம்மள்கிட்ட பணம் இருந்தா நம்ம எந்த கவலையும் நமக்கு வராது. ஆனா பணம் மட்டும் இல்லைன்னா எவ்வளவு கவலை வருது. அந்த பணத்தை சும்மா ரொம்ப ஈஸியா அவங்க தராங்க. ஒண்ணு ஏமாத்தல, ஒரு நிர்வாகம் இல்லை, ஒரு ஆபீஸ் இல்லை, எதுவும் இல்லை. இதை முழுமையா நீங்க இதை ஊர்ந்து கவனிச்சு இதை நடைமுறைப்படுத்துங்க. நம்ம எல்லோரும் ஜெயிப்போம். நாளை நமதே, எல்லாமே நமதே. வருங்காலம் நம் கையில் இருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல். வணக்கம். அடுத்தபடியா துவக்கமுறையாற்றுவதில் அக்குப்பஞ்சர் மருத்துவர், நீங்க காலையில ஒரு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜூம் மீட்டிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மருந்தில்லா மருத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போறதுல ஒரு முக்கியமான பங்காற்றி ஒரு 70-80 நாட்களாக உரையாற்றிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 12 ஆண்டு காலம் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காரு. நாங்கள்லாம் ஒரு அகாடமியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டிலேயே அதிகமாக உடனே மருத்துவங்கிற கருத்தரங்கத்தை நடத்திய மருத்துவர் தோழர் ஜி.கே. சாமி அவர்களை துவக்குரையாற்ற அழைக்கிறேன். நன்றி. நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய இந்த உன்னத திட்டத்தில் வந்திருக்கக்கூடிய தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று இந்த கூட்டத்திற்கு நம்மை அழைத்து வந்த நண்பர்கள் நம்மிடம் என்ன தகவல் சொல்லி அழைத்து வந்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நாம் எந்த மனநிலையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இங்கு வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். அது என்ன எதிர்பார்ப்பாக இருக்கும் என்றால், அனைவரது மனதிலும் ஓடக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்றால், நமது நண்பர் சொல்லி அழைத்து வந்த அந்த காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், தற்போது வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வருமானத்தில் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வருமானத்தில் இன்னும் கூடுதல் வருமானம் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை வளர்த்துக் கொள்வதற்கு எந்த ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற மனநிலையில் இந்த அரங்கத்தில் வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். என்னால் உங்களிடத்தில் ஒரு தகவலை உறுதியாக சொல்ல முடியும். இந்த நிமிடம் முதல் ஒரு மணி நேரம், ஒரு 60 நிமிடங்கள் நமது மனநிலையை ஒரு மனநிலையாக இந்த அரங்கில் மட்டுமே வைத்து முழு கவனத்தோடு இந்த 60 நிமிடங்கள் நடக்கக்கூடிய இந்த திட்ட விளக்கத்தினை நாம் உற்று நோக்கி அதை புரிந்து கொண்டோமேயானால் 60 ஆண்டுகள் 6 தலைமுறைகளுக்கு மேல் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் செல்வந்தர்களாக வாழ முடியும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பொதுவாக நமது தொழில், நமது வருமானம் எதை நோக்கி இருக்கும் என்றால், தாத்தா செய்த தொழிலை அப்பா செய்வார்கள், அப்பா செய்த தொழிலை பிள்ளைக்கு கடத்துவார்கள், மகனுக்கு கடத்துவார்கள், மகன் செய்த தொழிலை அவரது பேர பிள்ளைக்கு கடத்துவார்கள். இப்படிதான் நம்ம பொதுவாக வேலை போயிட்டு இருக்கு. உழவை விவசாயத்தை முதன்மையாக கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் தஞ்சை மாநிலம். மழை என்றும் வெயில் என்றும் பனி என்றும் பாராமல் வெம்பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் நிறைந்த மாவட்டம் தஞ்சை மாவட்டம். சற்று பின்னோக்கி பார்க்கலாம். கடந்த 15-20 ஆண்டு காலமாக
எவர் ஒருவரும் நம் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஓய்வெடுக்கவில்லை. வயல்வெளிக்கு சென்று கடும்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 15-20 ஆண்டுகளாக நாம் உழைத்த உழைப்பின் பலனாக இன்று நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? இன்னும் 15-20 ஆண்டுகள் நாம் உழைத்தோமேயானால் நமது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, நம் சந்ததிகளுக்கு எதை நம்மால் கொடுத்து விட்டு செல்ல முடியும்? ஒவ்வொருவருக்குமே ஒரு கனவு இருக்கிறது. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது, இந்த கஷ்டம் என்னோட போகட்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஏங்கிக் கொண்டு இருக்கும். குறிப்பா பண கஷ்டம். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு ராவு பகல் பார்க்காம உழைச்சு ஏதோ கொஞ்சம் பணம் சேர்த்து என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வச்சுட்டு போயிடணும். என் பிள்ளைகளை நான் படுற மாதிரி பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி விடக் கூடாது என்ற மனநிலையில் ஒவ்வொரு பெற்றோரும் நாம் உழைத்துக் கொண்டு இருக்கிறோம். நாம விரும்பி எது நமக்கு வேணும்னு விரும்புறத கூட நாம பயன்படுத்திக்காம, எடுத்துக்காம, வாங்கிக்காம பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உயர்ந்த கல்வியை தர முயற்சி செய்கிறோம். முதலில் அழிக்க முடியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வியை உயர்ந்த கல்வியாக என் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சிறந்த கல்வி எங்கு கிடைக்கும் என்று தேடி சென்று நம் பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை நாம் வழங்கி வருகிறோம். அதற்கு இன்னைக்கு என்னங்க தேவைப்படுது? பணம். பணம் பணம் கொடுத்தால்தான் சரியான, முறையான, தரமான பணம் கொடுத்தால்தான் முறையான, சரியான, தரமான, உயர்ந்த கல்வி கிடைக்கும் என்ற நிலை வந்துவிட்டது. நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை அதற்கு முழு உத்தரவாதம் தருகிறது. இந்த அறக்கட்டளை மூலமாக அறிவை வளர்க்கக்கூடிய கல்வியை தருவதற்கு இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை தயார் நிலையில் உள்ளது. அது தவிர நமது பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்தி கொள்ள வேண்டும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காக? வயதான காலத்தில் உடலில் ஏதேனும் ஒரு உடல் தொந்தரவு ஏற்பட்டால் நம் உடலை நாம் சரி செய்வதற்காக, மருத்துவம் பார்ப்பதற்காக, மருத்துவ செலவிற்காக நாம் கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கணும் என்ற மனநிலை நம்ம அனைவருக்கும் இருக்கல்லவா? இல்ல அப்படின்னாலும் சேர்த்து வச்சு ஆகணும். காரணம், இன்னைக்கு அரசு மருத்துவமனைக்கு போனோம்னாக்கா அப்படியே போயிட வேண்டியதான்ற நிலைமை வந்துருச்சு. அப்ப தனியார் மருத்துவமனையில மருத்துவம் பார்த்தால்தான் தரமான மருத்துவம், உயர்ந்த மருத்துவம் கிடைக்கும் என்ற நிலை இருப்பதால் தனியார் மருத்துவமனையில் இலவசமாக மருத்துவம் யாரும் செய்வது கிடையாது. அங்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும். மருத்துவத்திற்காக பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அந்த உயர்ந்த, சிறந்த, தரமான மருத்துவத்தை நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை பாரபட்சம் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இணையக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கு. அதுவும் தவிர ஒவ்வொரு மனிதனும் எதற்கடா இந்த வாழ்க்கை, ஒரு அவசர தேவைக்காக, ஒரு குடும்ப தேவைக்காக நம்மிடம் தொகை இல்லாத காலகட்டத்தில் கை நீட்டி ஒருவரிடம் கடன் வாங்கி அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம். ஒரு உறவினர்களுக்கு திருமணம், ஒரு நண்பர் வீட்டு நிகழ்ச்சி, எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த ஒரு கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற காரணத்துக்காக கடன் வாங்கியாவது அந்த நிகழ்ச்சியில நாம செய்ய வேண்டியதை செஞ்சிடும். இப்ப அந்த கடனை கட்ட முடியலே, வாங்கக்கூடிய வருமானத்தை வாழ்க்கையே நடத்த முடியல. இப்ப அந்த கடனை எப்படி கட்டுறது, அதற்கான வட்டியை எப்படி கொடுக்கிறது என்று வட்டி கட்டுவதற்காக மீண்டும் கடன் வாங்கி, வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்காக மீண்டும் புதியதாக கடன் வாங்கி கடன்காரனாக மாறக்கூடிய வாழ்க்கையில் நடந்து கொண்டுள்ளது. இந்த நிலை மாறும். மனித ஆரோக்கியத்தில் தலையீடு இல்லா சமுதாய புரட்சி ஒருபோதும் வெல்லாது என்ற உயரிய தத்துவத்தை நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை பாரபட்சம் என்று இந்த குடும்பத்தில் இணையக்கூடிய அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கு. சமுதாய புரட்சி உருவாக வேண்டும் என்றால் ஒவ்வொருவரது குடும்பத்திலும் பொருளாதார புரட்சி உருவாக வேண்டும். அந்த பொருளாதார புரட்சியை எவர் ஒருவருக்கும் இழப்பு இல்லாமல், இந்த குடும்பத்தில் இணையக்கூடிய எவர் ஒருவருக்கும் முதலில் இழப்பு இல்லாமல் அவர்கள் விரும்பிய வாழ்க்கை வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை. அறக்கட்டளையில் கிட்டத்தட்ட இன்றளவு ஒரு 5 திட்டங்கள் கைவசம் இருக்கு. இந்த 5 திட்டங்களிலும் நாம் நம்மை இணைத்துக் கொண்டு நமது வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி கொள்ளலாம். அதில் ஒரு திட்டமான முதல் திட்டம் PPA ஸ்பீடு கேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை இந்த தஞ்சை மண்ணில் அறிமுகம் செய்வதற்கு
இந்த அணி தலைவர்கள், இந்த திட்டத்தை உருவாக்கியவர்கள், நம்மோடு இருந்து பயணிக்கக்கூடிய அந்த அன்பு நண்பர்கள் நம்மிடம் அந்த திட்டத்தை அறிமுகம் செய்ய தயார் நிலையில் இருக்கிறார்கள். நமக்கு எவ்வளவு கனவுகள், கற்பனைகள், கோட்டைகள் இருந்தாலும் அத்தனையும் நம்மால் அடைய முடியும். என்னால் முடியாதது எவர் ஒருவராலும் முடியாது, எவர் ஒருவராலும் முடியாதது என்னால் செய்ய முடியும் என்ற அசாத்திய நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வாரம் வருவது கிடையாது. வாழ்க்கையில் எப்போதோ ஒரு முறை வரும். அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இன்று நமது நண்பர்கள் மூலமாக நம்மை அழைத்து வந்து இந்த அரங்கத்தில் அமர வைத்திருக்கிறது. நமது மனதை வெள்ளை காகிதமாக வைத்துக் கொள்வோம். மீண்டும் சொல்லுகிறேன், நமது மனதை வெள்ளை காகிதமாக வைத்துக் கொள்வோம். ஏற்கனவே எழுதி நிரப்பப்பட்ட காகிதத்தில் எதை எழுதினாலும் அது தெளிவாக தெரியாது. வெள்ளை காகிதத்தில் ஒரு புள்ளி வைத்தால் கூட அந்த புள்ளியை தெளிவாக கண்டுணர முடியும், பார்க்க முடியும். எனவே நமது மனதை வெள்ளை காகிதமாக வைத்துக் கொள்வோம். அதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் என்னால் தர முடியும். இன்றளவு நமக்கு எவ்வளவு பொருளாதார சிக்கல் இருந்தாலும், எவ்வளவு கவலை இருந்தாலும், எவ்வளவு கடன் இருந்தாலும் அத்தனையும் தூக்கி எறியலாம். இன்று இரவு முதல் ஒரு நிம்மதியான உறக்கம் நமக்கு வரும். இந்த 60 நிமிடம் நடக்கக்கூடிய இந்த திட்ட விளக்கத்தை வெள்ளை காகிதமாக நமது மனதை வைத்துக் கொண்டு இங்கு சொல்லக்கூடிய தகவல்களை முழுமையாக உள்வாங்கி நம் மனதில் பதிய செய்தால், இங்கு சொல்லக்கூடிய திட்டத்தின் வழியாக நம் வாழ்க்கை தரத்தை நாம் நடத்தினால், இந்த திட்டத்தில் நாம் இணைந்து பயணித்தால், உறுதியாக இனிவரும் நமது சந்ததிகள், நமது தலைமுறைகள் கடன் இல்லாமல், காசுக்காக கஷ்டப்படாத ஒரு சூழலில் வாழும் என்பதை என்னால் உங்கள் அனைவருக்குமே உறுதியளிக்க முடியும். அந்த ஒரு அற்புத திட்டம், அந்த ஒரு அழகான திட்டம், இந்த பிரபஞ்சத்தால், அந்த இயற்கையால் நம்மை படைத்த இறைவனால் இன்று நமக்கு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த PPS ஸ்பீட் கேஷ் திட்டம், அந்த திட்ட விளக்கத்தை பற்றி அறிமுகம் செய்ய, திட்ட விளக்கத்தை நமக்கு எடுத்துரைக்க இந்த திட்டத்தை உருவாக்கிய அந்த பிரம்மாக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களது வருகையை நாம் அனைவரும் ஏற்று, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவலை நாம் முழுமையாக உள்வாங்கி நம் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. முதல் கூட்டம் வருமா வராதா, ஒரு 50 பேர் 70 பேர் வந்தா நல்லா இருக்குமே, காலம் முடிவான நேரத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். நாம் எதற்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் என்று மற்றவங்களும் சொன்ன போது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையோடு இந்த திட்டம் இருந்ததால் தான் இவ்வளவு பேர் இந்த அரங்கை நிறைவு செய்திருக்கிறார்கள் என்ற நிறைவேற்பு நடந்தது. அந்த திட்டம் என்ன, அதன் மூலம் எப்படி நம்முடைய எதிர்காலத்தை ஒரு நல்ல வளமான காலமாக மாற்ற முடியும் என்பதை சொல்வதற்காக நம்முடைய பாக்கியராஜ் சார் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். சங்கர் சாரா, சங்கர் சார் கூப்பிடுறேன், நான் அவர்தான். சங்கர் சார் வந்து அவங்க சொந்த ஊர் கலந்து, அவங்க தான் அந்த திட்டத்தை உருவாக்குனது. மனுஷன் எப்படிப்பா அப்படி பண்றாருங்கிற மாதிரி இருக்கும். என்ன மனுஷன் பா, ஒரு மனிதனாக இருப்பதும் முக்கியமான விஷயம். அவன் நாட்டுக்கு பிரதமராக இருக்கலாம், இல்லை எம்பி எம்எல்ஏ இருக்கலாம். இவர் எம்எல்ஏவாயா, இவர் எம்பியா அப்படின்னு கேட்கல, இவர் மனுஷன் ஐயா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொறுப்புகளை விட, பதவிகளை விட ஒருவன் மனிதனாக இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் ஒருத்தர் மாதிரியோ நீ மனுஷனா அப்படின்னு கேட்குறது. அப்படின்னா மனிதன் என்பவன் யார்? உங்களதான் கேட்கிறேன். மனிதன் என்பவன் யார்? மக்களை நேசிப்பவர் மட்டுமே மனிதன். மக்களை நேசிப்பவர் மனிதன். மற்றது பிறரை வாழ வைத்து தான் வாழ்வது. பிறரை வாழ வைத்து தான் வாழ்வது. அப்புறம் மற்றவர்களை மதிப்பது. அப்புறம் 10 நிமிஷம் கூட போனாலும் பரவாயில்ல, பார்க்கிறேன். பிறர் மீது அன்பு செலுத்துவது. பிறர் மீது அன்பு செலுத்துவது. மற்றவர் நலனை குறிக்கோளாக வைப்பது. மற்றவர் நலனை குறிக்கோளாக. கிட்டத்தட்ட எல்லாம் ஒட்டி வந்துட்டீங்க. மனிதன் என்பவன் யார் என்பதற்கு காரணமாக ஒரு விளக்கம் சொன்னாரு. ஒரு மனிதன் தன்னுடைய நலனை மட்டும் கவனத்தை கொண்டு வாழ்வானேயானார் அவன் வேண்டுமானால் அறிவாளியாக இருக்கலாம், சமயத்தில் செல்வந்தனாகலாம், ஒருவேளை ஞானியாக கூட மாறலாம். ஆனால் அவன் ஒரு நாளும் மனிதனாக இருக்க முடியாது. சொல்ற மீண்டும் ஒரு முறை,
ஒரு மனிதன் தன்னுடைய நலனை மட்டும் கவனத்தில் கொண்டு வாழ்வானேயானால் அவர் வேண்டுமானால் அறிவாளியாக இருக்கலாம், சமயத்தில் செல்வந்தனாகலாம், ஒருவேளை ஞானியாக கூட மாறலாம். ஆனால் அவன் ஒரு நாளும் மனிதனாக இருக்க முடியாது. அப்ப மனிதன் என்பவன் யார்? எப்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் நலனில் அக்கறை கொடுக்கிறானோ அவனே மனிதன் அப்படின்னு முடிக்கிறார் மார்க்ஸ். சங்கர் சாரை போல ஆளை பார்த்தா சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி இரவு பகல் யோசிச்சு யோசிச்சு தான் கொடுத்த திட்டத்தின் மூலம் சாதாரண மக்களை, கடலில் இருக்கிற மக்களை, இயங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களை எப்படி வாழ வைக்க முடியும் என்று இந்த திட்டத்தை தீட்டி கொடுத்த நம்முடைய சங்கர் சார் அவர்கள் இந்த திட்ட விளக்கத்தை அளிப்பதற்கு வருவார்கள். ஒரு கிளாப் பண்ணலாம் சார். Happy evening, sir. Happy evening, sir. Welcome to all. இன்னைக்கு நம்ம எல்லாமே கூடி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை பற்றியும், சப்சிக்வெண்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஒரு 5 year பிளான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 5 yearsக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறப்போகுது, நம்ம சர்வைவல் எப்படி ஆகப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நம்ம இங்கே எல்லாமே கூடி இருக்கிறோம். அதில் முதல் விதை இந்த PPA ஸ்பீட் கேஷ். PPA அப்படின்னா பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். ஸ்பீட் கேஷ்ன்றது நம்மளுடைய கான்செப்ட், ப்ராஜெக்டினுடைய நேம். ஸோ பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சே நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ சோஷியல் இருக்கு, சோஷியல் பொலிட்டி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி எடுத்துங்க, ஏதாவது ஒரு கட்சி அவங்க என்ன கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? வாக்கு. வாக்கு கொடுப்பாங்க, மக்கள் வாக்கு அளிப்பாங்க. அப்ப யார் நல்லா செய்றாங்களோ அது மக்கள் வாக்கு அளிப்பாங்க. அப்ப அந்த வாக்கு கொடுத்தவங்க ஆட்சி அமைக்கும் போது யாரெல்லாம் மக்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லா செய்யணுன்றதுக்காக அவங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாங்க. இதுதான் எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, யார் அவரு? பீப்புள் தான். ஓட்டு போட்டவங்க யாரு? பீப்புள் தான். அந்த பீப்புள் டு பீப்புள் அப்ரோவல் தான் ஜனநாயகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதே ஸ்டைல தான் நிறுவனம் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு கார்பரேட் மாதிரி ஆயிடும், ஒரு எப்படி சொல்றது, ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி ஆயிடும். ஜனநாயகமா இருக்கணும் அப்படின்னா கம்பெனி இருக்கக்கூடாது. கம்பெனி இருக்கக்கூடாது, எந்த சர்வீஸ் சார்ஜும் பிடிக்கக்கூடாது, பாதியில் நிறுத்தக்கூடாது, ரீசன் சொல்லக்கூடாது, காரண காரியங்களை ஆலோசிக்கக்கூடாது. அப்போ மக்கள் டு மக்களே நடத்தணும். இது சாத்தியமா? ஏன் சாத்தியமாகாது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்ன சொல்லுது? 90s பார்த்தீங்கன்னா NFB, நேஷனல் ஃபெடரேஷன் பிளைண்ட் அப்படின்ற ஒரு NGO மிகப்பெரிய அளவுக்கு இந்த டொனேஷன் கான்செப்டை பண்ணி கிட்டத்தட்ட மோர் தென் 1.75 crores மேல மெம்பர்ஸை சேர்த்தாங்க. அவங்களுடைய கான்செப்ட் அப்படின்னா ஒரு 3-9-27 அப்படின்னு ஒரு ஆக்டிவ் வச்சு அந்த ஆக்டிவ்ல 3 பேர் சேர்க்கணும், அடுத்து 9 பேர் டூப்ளிகேட் ஆகணும், அடுத்து 20 பேர் டூப்ளிகேட் ஆகும். நீங்க யாரெல்லாம் இதை கம்ப்ளீட் பண்றீங்களோ அவங்க 5 மேட்ரிக்ஸ்ல பேசிவ்ல 5 போகும். அப்படி போகும்போது இவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னும் போது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மேக்சிமம் எல்லாருமே அதில் இன்வால்வ் ஆகி எல்லாருமே நிறைய ஏர்ன் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த மணி ஆர்டர் மூலியமா நீங்க 3 பேருக்கு மணி ஆர்டர் அனுப்பணும், நீங்க 3 பேருக்கு மணி ஆர்டர் அனுப்பணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து மூலியமா டிடி மூலியமா எல்லாருக்கும் டொனேட் பண்ணுறோம். ஃபாரின்ல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது, ஏன் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு ஒரு யோசனை. அந்த யோசனை இப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு டாப் 10 லீடர்ஸ் வந்து நம்ம ஏதாவது சாதிக்கணும், எவ்வளவோ விட்டாச்சு அப்படின்னும் போது இந்த டொனேஷன் கான்செப்டை எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற நெகட்டிவ்லாம் நம்ம எடுப்போம். ஏன் டொனேஷன் கான்செப்டை நம்ம செலக்ட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ஒரு மக்கள் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கும்.
ஒரு நன்கொடைன்றது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஒரு பொருளை வாங்குறது, அந்த பொருளுடைய விலை 3 மடங்கு 4 மடங்கு இருக்கும். இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னா இந்த ROI, சில பேர் நல்லவங்க இருக்காங்க, சில பேர் கெட்டவங்க இருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச விரும்பல. எவ்வளோ பேர் இழந்திருக்காங்க. அப்புறம் பீப்புள் டு பீப்புள் ஏன் வந்து கொண்டு போக முடியாது அப்படின்னு நெகட்டிவாக ஃபர்ஸ்ட் எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோம். நெகட்டிவாக அனலைஸ் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், கொரோனா அப்போதான் அந்த நின்று போன டொனேஷன் கான்செப்ட் மறுபடியும் ஒரு உயிர் வருது. ஒரு வித்தியாசமான ஆங்கிள் நிறைய பேர் இந்த கொரோனா அப்போதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா யாருக்கும் பணம் இல்லை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இந்த நேரத்தில் நம்ம இந்த டொனேஷன் கான்செப்டை கொண்டு போனோம் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணாங்க. அப்போ இருந்த திட்டம் இப்போ நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணும்போது நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.75 crore சம்பாதிக்கலாம். ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணால் ஒரு 1 கோடி சம்பாதிக்கலாம். இப்படி கொடுத்துருக்கவங்க பார்த்தாக்கா 7 லெவலில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக கிட்டத்தட்ட 22 லெவல், 23 லெவல், அதாவது 2,50,000 பேர் வரும்போது தான் அது சம்பாதிக்க முடியும். இது முதல் தவறு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இது வந்து கம்பெனியை நடத்தி அவங்க ஐடியா டாப்பில் போட்டுக்கிட்டு அவங்க மட்டும் சம்பாதிச்சு இந்த 1000 ரூபா போட்டாலும் ஒரு 500 ரூபா கிடைக்கிற மாதிரி ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் கொடுத்துட்டு இது அப்படியே ஸ்லோவாகும். ஸ்லோவாகும்போது என்ன பண்ணுவோம், இல்லை நம்ம 1000 ரூபா டொனேஷன் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டொனேஷன் கான்செப்ட் பண்ணால் மக்கள் அப்படி போயிடுவாங்க. ஸோ இந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவையாக 4 லெவலில் 10 லெவலில் ஒரிஜினல் லெவலில் வெறும் 1000 நபர்கள் வந்தால் ஒரு 1000 ரூபாயை 160 மடங்கா 1.6 lakhs தரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளானை டிசைன் பண்ணி 4 லெவல் வச்சு இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் நடக்குமா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா கேள்விகளுக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி தயக்கம் இல்லாமல் May 4 நம்ம ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மாதம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சிங்க. நிறைய பணிகள் நடந்தது, சாஃப்ட்வேர் பணி, அந்த பணிகள் நடந்தது. அந்த ஒரு 20 நாளை நம்ம மைனஸ் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள். இந்த 70 நாட்களில் மக்கள் டு மக்கள் விஷயம் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் இப்போ கிடைச்சிருக்கு. 18,000 ஐடி இது வரைக்கும் இந்த பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் மூலமா கிட்டத்தட்ட 50 அட்மின் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சம்பளம் வாங்காம. பொறுப்புகள் தான் அவங்களுக்கு அட்மின் டைரக்டர்ஸ். இது இயக்கணும், முன்னிலிருந்து இயக்கணும். இது மக்களின் சொத்து. அதனால கண்டிப்பா இது ஒரு பெரிய அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி 50 அட்மின் டைரக்டர்ஸ், 35க்கு மேல டீச்சர்ஸ் குரூப் அவங்களா இன்வால்வ் ஆகி நாங்க பிளான் எடுக்கிறோம் சார், டெய்லி நாங்க பிளான் எடுக்கிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட மோர் தென் 35 லெஜெண்ட்ஸ் இந்த டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம கிட்டத்தட்ட 300 சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க. இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணது என்னன்னா, இந்த பிபிஏ கான்செப்ட்ல யாரெல்லாம் தொழில் டைரக்டர்கள் கொடுத்தாங்களோ அவங்கலாம் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 300 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ட்ரஸ்ட்டுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு ஒரு நியமனம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபியூச்சரில் ட்ரஸ்ட் மூலயமா மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. என்ன காரணம்னா நிறைய பேர் இதில் வந்து என்ஜிஓ பேஸில் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு வெளில வந்திருக்கோம். நானும் பேசிக்காக என்ஜிஓ ஃபீல்ட்லேருந்து வந்தவன். என்னோட பேர் சங்கர், நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர். என்னோட சொந்த ஊர் கடலூர். என்ஜிஓவில் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜெயிக்க வைக்கலாம், நம்மளும் ஜெயிக்க. இந்த பிபிஏ எக்ஸ்பிளிகேஷன் கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட் எப்படி 10 லெவல் ஒரிஜினல் லெவலில் 4 லெவலில் எப்படி டொனேஷன் ரிசீவ் ஆகி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணப்போம் அப்படின்றத போர்டில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்மளோட ஃபியூச்சர் எதை நோக்கி போக போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு 10 மினிட்ஸில் விளக்கம் கொடுத்துட்டு இந்த திட்ட விளக்கத்தை நம்ம முடிச்சு வைப்போம். இப்போ நம்ம பிளானை பார்ப்போம். சார் முடிக்கிறதுல
பாபு சார் இந்த லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா நான் பேசுறது கேக்குதா? கிடைக்கும் சார் லாஸ்ட் டைம் நான் பேசுறது கேக்குதா? இல்ல கேக்குதா? இல்லை வேணாம் விடுங்க, கரெக்டாக இருக்கு, செக் பண்ணி வச்சு. ஓகே, நல்லா தெரியுதா? தேங்க்யூ சார். இப்போ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணோம்னா நம்ம 1000 rupees முதல் தெரியாத நபருக்கு நம்ம டொனேட் பண்ணணும். இந்த 1000 rupees நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்றத நம்ம சாஃப்ட்வேர் நம்மளுக்கு காட்டும். அந்த நம்பருக்கு அவருடைய ஜிபேல யாரோட உதவி இல்லாம மக்களுக்கு மக்கள் அந்த 1000 ரூபாய் சென்ட் பண்றோம். அந்த 1000 ரூபாயை ரிசீவ் பண்றவரு நமக்கு அப்ரூவல் கொடுப்பாரு. அப்ரூவல் கொடுத்தவனே நம்ம இந்த திட்டத்துல ஒரு நன்கொடை வந்துட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல இந்த திட்டத்துல நம்ம இணைச்சிக்குவோம். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நல்லது செஞ்சா திருப்பி நமக்கு என்ன கிடைக்கும்? நல்லது டபுள் மடங்கா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம 1000 ரூபாய் சென்ட் பண்ணதுனால 2 பேர்கிட்ட இருந்து நமக்கு 1000 ரூபாய் ரிசீவ் கிடைக்கும். இந்த 2000 ரூபாய் ரிசீவ்ல நம்ம 500 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு மீதி 1500 நம்ம இன்னொருத்தருக்கு சென்ட் பண்றோம். அதுதான் நம்மளுடைய 2வது லெவல் சென்ட். ஸோ 2வது லெவல் சென்ட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசீவ் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? 2 பேர். இப்போ எத்தனை பேருக்கு கிடைக்கும்? 4 பேருக்கு கிடைக்கும். நாலு பேர்கிட்ட இருந்து 6000 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆகும்போது நம்ம 2500 ரூபாய் நம்ம அடுத்த லெவல் 3வது லெவலுக்கு சென்ட் பண்றோம். 6000 2500 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 3500 ரூபாய் இருக்கும். இதுல 2000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. 500 ரூபாய் நம்மள அறிமுகப்படுத்தின ஸ்பான்சர் கிடைக்குது. 1000 ரூபாய் நமக்கு இன்னொரு ஐடி, நமக்கு வந்த வருமானத்திலே நமக்கு இன்னொரு ஐடி ரீபர்த்தா கிடைக்குது. இந்த ரீபர்த் எப்படி பிளேஸ் பண்ணிட்டாங்க நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட பிளானை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 1000 ரூபாய் டொனேட் பண்றோம். நம்ம டொனேட் பண்ணதுனால நமக்கு எத்தனை பேர் ரிசீவ் கொடுக்குறாங்க? 2 பேர் கொடுக்குறாங்க. அந்த 2 பேர் கிடைக்கும். அந்த 2000ல நம்ம செகண்ட் லெவல் எவ்வளவு சென்ட் பண்றோம்? 1500 சென்ட் பண்றோம். எவ்வளவு சென்ட் பண்ணுமோ அதே அமௌண்ட் நமக்கு ரிசீவ் ஆகும். ஆனா எத்தனை பேர் இருந்து வரும்? 4 பேருக்கு இருந்து வரும். ஏன்னா இது 2 மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு கிடைச்ச நன்மை அடுத்து 4 பேருக்கு கிடைக்கும். அதுல எத்தனை பேருக்கு கிடைக்கும்? 8 பேருக்கு கிடைக்கும். எவ்வளவு சென்ட் பண்ணோம்? 2000. அதுதான் நமக்கு 8 பேருக்கு இருந்து 2500 ரூபாய் கிடைக்கும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது 20000 ரூபாய். 20000 ரூபாய் நம்ம எவ்வளவு டொனேட் பண்றோம்? 10000 ரூபாய் டொனேட் பண்றோம். அப்ப நம்மளோட 4வது சென்ட் எவ்வளவு இருக்கு? 10000 சென்ட் பண்றோம். அப்ப நம்ம 20000 கிடைக்கும் போது மீதி எவ்வளவு இருக்கும்? 10000 டொனேட் போக மீதி 10000 இருக்கும். இந்த 10000 ரூபாயில 6000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட், 2000 ரூபாய் நம்ம அறிமுகப்படுத்தின ஸ்பான்சர் கிடைக்கும், 2000 ரூபாய் 2 ரீபர்த் கிடைக்கும். எத்தனை ரீபர்த் கிடைச்சிருக்கு? இப்ப எத்தனை கிடைச்சிருக்கு? மொத்தம் 3 ரீபர்த். அப்ப நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண நம்ம டொனேட் பண்ணது வெறும் 1000 ரூபாய் தான். ஆனா அந்த 1000 நமக்கு 3 நபர்களாக நம்ம உருவாக்கி கொடுத்தது. சரி, இப்ப அவ்வளவுதான் நம்மளுடைய சென்ட் முடிஞ்சிருச்சு. எப்பயுமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். லாஸ்டா எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 10000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இப்ப 8 பேர் 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்தது எவ்வளவு பேர் கொடுப்பாங்க? 16 பேர் கொடுப்பாங்க. 16 பேர் 10000 ரூபாய் வீதம் 1,60,000 ரூபாய் கிடைக்கும். அந்த 1,60,000 10000 ரூபாய் ஸ்பான்சர் கொடுத்துட்டு 5 ஐடி ரீபர்த் நமக்கு கிடைக்கும். எப்ப
வரைக்கும் எத்தனை ஐடி கிடைச்சிருக்கு? இப்போ ஒரு ஐடி 8 ஐடியா மாறுது. மீதி 1,45,000 நம்ம யாருக்கு அனுப்ப வேணாம், நமக்கே கிடைக்கும். அப்ப வெறும் ஒரு 1000 160 மடங்கா 1,60,000 உருவாக்குது. யார் மூலியமா? கிரவுட் ஜெனரேட் பண்றது மூலியமா, பீப்புள் டு பீப்புள் அப்ரோவ்ல கிரவுட் ஜெனரேட் பண்றது மூலியமா நமக்கு இவ்வளவு ஒரு பெரிய தொகை கிடைக்குது. ஒரு ஐடி 8 ஐடியா மாறுது. அந்த 8 ஐடி என்ன பண்ணும் அப்படின்றது எப்படி ஸ்ட்ரக்சர் நமக்கு அமையுதுன்றதை இப்ப நம்ம பார்ப்போம். ஒரு 1000 rupees டொனேட் பண்றது மூலமா நம்மள அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? செகண்ட் லெவல் 500, தேர்ட் லெவல் 2000, தேர்ட் லாஸ்ட் லெவல் 10,000, மொத்தம் 12,500. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1,53,500 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுடைய ரீபத் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 8,000 மதிப்புள்ள 8 ரீபத். இவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இது எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் ஃபில்டி இது போயிட்டே இருக்கும். 2 மடங்கா இது எல்லாமே ஒரு லைன், ஒரு சாஃப்ட்வேர் கிளிக்கர் கோடிங். ஆனா பேசிக் இதுதான் மெத்தட். உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாமே லைனா இருக்கும். அப்ப இந்த லைன் எத்தனை பேர் உட்காரலாம்? 2 பேர். வெரி குட். இந்த லைன் எத்தனை பேர் உட்காரலாம்? 4 பேர். இந்த லைன் எத்தனை பேர் உட்காரலாம்? 42. அப்ப ஐடி ரெஜிஸ்டர் இங்க பிளேஸ்மென்ட் ஆயிட்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துல பிளேஸ்மென்ட் ஆச்சுன்னா மேல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கும். இந்த லெவல்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அமௌண்ட் கிடைக்கும். செகண்ட் லெவல் ஒரு கேப் விட்டு இங்க இருக்கவங்க கிடைக்கும். தேர்ட் லெவல் 3 கேப் விட்டு கிடைக்கும். அடுத்து ஃபோர்த் லெவல் 4 கேப் விட்டு கிடைக்கும். இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வந்ததுன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மூலமா இந்த 1000 பிரிச்சு 4 பேருக்கு ஒரே டைம்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த அப்ரூவல் கொடுக்கிற டைம் தான். அதை தான் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் வச்சோம். அந்த அப்ரூவல் கொடுக்கிற டைம் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ஒருத்தருக்கும், செகண்ட் லெவலுக்கு ஒருத்தருக்கும், தேர்ட் லெவல் ஒருத்தருக்கும், ஃபோர்த் லெவல் ஒருத்தருக்கும் வாங்கி டொனேட் பண்ணி அது போய் சேரும். இதுதான் சிஸ்டம். சரி, இது எப்படி சார் ரீபத் உட்காரும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 32வது லைன்ல இருக்கிறவர் ஒரு ரீபத் வாங்குறாரு. இந்த 4வது லைன்ல இருக்கிறவர் 2 ரீபத் வாங்குறாரு. இந்த 1வது பேர்ல இருக்கிறவர் 5 ரீபத் வாங்குறாரு. அதாவது என்ன அர்த்தம்னா இவருக்கு செகண்ட் லெவல்ல கிடைக்கிற ரீபத் ஒரு ரீபத், ரைட்டா? இந்த 4வது லைன்ல இருக்கிற 4 லைன்ல இருக்கிற ஒருத்தருக்கு அவர் தேர்ட் லெவல் முடிக்கிறார். அவருக்கு எத்தனை ரீபத் வரும்? 2 ரீபத். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவர் எத்தனை முடிக்கிறாரு? டாப் லெவல் முடிக்கிறார். அவருக்கு எத்தனை ரீபத்? 5 ரீபத். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ரீபத் எங்க உட்காருன்னா அடுத்த லைன், சப்போஸ் இந்த லைன்ல ஒரு 16,384 ஒரு 1000 தான் ஃபில் ஆயிருக்கு. மீதி எவ்வளவு ஃபில் ஆகணும்? 15,384 ஃபில் ஆகும். 1000 பேர் தான் வந்திருக்காங்க. கணக்கு 15,384. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இதுல இன்னும் ஃபில் ஆக வேண்டியது இருக்கு. அப்ப ரீபட் எல்லாமே எப்படி வந்து உட்காரும்? இப்படி வந்து உட்காரும். புதுசா ஒரு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா வந்து செய்யக்கூடிய வேலைய சம்பாதிச்சவங்க கீழே இறங்கி வந்து புதுசா சேர்ந்தவங்களை சம்பாதிக்க வைக்கிறதுனால தான் இந்த திட்டம் நான் ஸ்டாப்பா போகும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம். இது நான் ஸ்டாப்பா போகும். அப்ப ஒரு சைக்கிளை 160 வாங்குறவங்க இந்த 8 ரீபத்தும் செகண்ட் சைக்கிள கண்டிப்பா 8 × 1,50,000 வாங்கணும். அதுக்கு அடுத்தது 64 ஐடியும் 1,50,000 வாங்கும். இது நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க. இது நடக்குமா நடக்காதா? இதுக்கான சப்போர்ட்டிங் சிஸ்டம் என்ன? ரொம்ப முக்கியம் சார். ரீபட் மட்டும் போதுமா சார்? இப்படி லைன் பெருசா போகும்போது ரீபட் மட்டும் போகுமா? ரீபட் மட்டும் பத்தாது சார். அப்ப வேகமா ஐடி வரணும்.
ஒரு நாளைக்கு 500 ஐடி வந்து 1000 ஐடி வரைக்கும் வரணும். வந்துட்டே இருந்தா இந்த ஃபாஸ்ட்னா இருக்கும், வேகமா போகும். அதை விட வேகமா போனா என்ன முக்கியமான ஒரு செக்யூரிட்டி வேணும். என்ன செக்யூரிட்டி? க்ரௌட கொண்டு வரதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் வேணும்? சேருகின்ற நபர்கள் கண்டிப்பாக மினிமம் 2 நபர்ல வந்து அறிமுகப்படும். அப்ப இந்த 8 பேர்ல இருக்கிற இவர் 2 பேர் அறிமுகப்படுத்துவாரு, இந்த 2வது நபர் 2 பேர் அறிமுகப்படுத்துவாரு. இப்படி 2 ஃபில் ஆகி எங்கேயுமே நிற்காது. ஆனா அது நடக்குமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா 100% 2 பேரை ஃபில் பண்ணுவாங்களா? 2 பேரும் ஃபில் பண்ணாங்கன்னா எந்த சப்போர்ட்டிங் சிஸ்டமே தேவையில்லை. ஆனா பிராக்டிகலா நடக்காது. பிராக்டிகலா நடக்காது. ஒரு 60% தான் உண்மையை உணர்ந்து எல்லாரும் 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, ஆசைகள் இருக்கும். ஆனா இறங்கி ஒர்க் பண்ண முடியாத நிலைமை ஏற்படும். அப்ப அவங்களால 2 பேர் போட முடியாது. அப்ப 40% ஒரு 20000 ஐடி வந்ததுன்னா கிட்டத்தட்ட 60% 12000 ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மீதி 8000 ஐடி என்ன பண்ணுவாங்க? 2 பேர் போடாம இருப்பாங்க. அப்ப க்ரௌட் ஜெனரேட்டர் சொல்றோம், பீப்புள் டு பீப்புள் சொல்றோம். அப்ப க்ரௌட் ஜெனரேட் ஆகுனா என்ன நடக்கும்? கீழே இங்க வந்தாதான் க்ரௌட் வந்தாதான் என்ன நடக்கும்? ஒவ்வொருத்தரும் மேல பேமெண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அது சப்போர்ட்டிங் சிஸ்டம் வேணுமா வேணாமா? அதனால நம்மளோட சிஸ்டம் என்ன சொல்றதுன்னா, நீங்க 2 பேரை ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் வாங்குற வரைக்கும் நீங்க போடணும்னா, அதுக்கப்புறம் நீங்க வாங்கினா உங்க ஐடியா பிளாக் பண்ணுவோம். அப்படின்னா பயந்துடக்கூடாது, நீக்க மாட்டோம், பிளாக் பண்ணுவோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? பிளாக் பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ நமக்கு பேமெண்ட் வர நேரத்தில் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் போடுவாங்களா? போடுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு கடந்து போயிட்டு அவருக்கு பக்கத்து நபருக்கு அந்த பேமெண்ட் வாங்கும்போது கூட உங்களுக்கு பேமெண்ட் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு, நீங்க வாங்காம இருக்க வேண்டாம், நீங்க 2 பேரை இமிடியேட்டா போடுங்கன்ற மெசேஜும் வரும். அப்ப 2 பேரை போடலாம், போட மாட்டாங்க. இதுதான் இதுல இருக்கிற அருமையான விஷயம். யாரையுமே நம்ம ஒதுக்க கூடாது, எல்லாருமே அரவணைக்கணும் அப்படின்ற பேர்ல இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் எல்லாருமே 2 பேரை போடக்கூடியது மாதிரி கொண்டு வந்திருக்கும். அது மட்டும் போதுமா? எப்படி 10 பத்தாது. ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஸ்பீடு கிரிப்டோன்ற ப்ராஜெக்ட செகண்ட் ப்ராஜெக்ட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த ப்ராஜெக்ட் இன்னும் 20 நாள்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். அப்ப இங்கிருந்து ஹெல்பிங் ஐடி நல்லா கவனிங்க. ஹெல்பிங் ஐடின்ற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு நபர்கள் மூலமா 25க்கும் மேற்பட்ட ஹெல்பிங் ஐடி இந்த லைன்ல வந்து உட்காரும். இப்ப பாருங்க, இப்படி ஹெல்பிங் ஐடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த ஹெல்பிங் ஐடி இங்க இருந்து எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கோம்? ஒவ்வொரு ஐடியும் 1000 ரூபாய் எடுத்து வந்து உட்காரும் போது என்ன பண்ணுவோம்? மேல இருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு இந்த ஐடி காணாம போயிடும். அதுக்கு பேர் தான் ஹெல்பிங் ஐடி. அப்ப கீழே எல்லா ஹெல்பிங் ஐடி வரும்போது என்ன பண்ணும்? எல்லாருக்கும் மேல இருக்கவங்களா பேமெண்ட் கிடைச்சிட்டே இருக்கணும். அப்ப நிக்காது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ஜெனரேஷன் அந்த பிளான் கொண்டு போகணும், எங்கேயுமே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், பல ரீபர் சிஸ்டம் இந்த மாதிரி வச்சிருக்கோம். அதனால சக்சஸா போயிட்டு இருக்கு. அது இல்லாம இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, தண்ணி கொடுங்க. இப்ப 40 லெவல் இன்கம் கொண்டு வந்திருக்கோம். இந்த 40 லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய், செகண்ட் லெவல் 100, 50, 25. அடுத்து ஒரு 20க்கு வந்து 20 ரூபீஸ், லாஸ்ட் ஒரு 10க்கு வந்து 10 ரூபீஸ். இப்படி பிரிச்சிருக்கோம். 1000 ரூபீஸ்க்கு லெவல் இன்கம் வச்சிருக்கோம். இப்ப எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா 12 சொல்லிட்டு எல்லாருமே நிறைய ஐடிஸ் போட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப இது எல்லாமே சைக்கிள் சுழண்டு வரும்போது சிறிது காலமானதுனால உழைத்தவருக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாக கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த கோடிங் பண்ணி இப்ப வர இந்த லெவல் இன்கம் எல்லாருமே தெரியும். நீங்க யாரை அறிமுகப்படுத்துறீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 2 நபருக்கு 500 ரூபாய் வரும். அப்ப 500 வரும்போது 2 பேருக்கு எவ்வளவு வந்திருக்கு? 1000 ரூபீஸ். அப்ப 1000 ரூபீஸ் நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணமோ அது இமிடியேட்டா நம்ம 2 பேர் ஸ்பான்சர் பண்ணும்போது கிடைச்சிடும். 3வது நபர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவுனா 300 ரூபீஸ். செகண்ட் லெவல் 100 ரூபீஸ். இப்போ நம்ம ஒரு 10 பேரை நம்ம அறிமுகப்படுத்திக்கணும். அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க? நம்மள மாதிரி 10 பேர் அறிமுகப்படுத்திருப்பாங்களா? அப்படி வாய்ப்பு இல்லை.
ஆனா மினிமம் ஒரு 5 பேர் அவங்க ரெஃபர் பண்ணாலும் செகண்ட் லெவல் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 50 பேர். அப்ப செகண்ட் லெவல் எவ்வளவு கிடைக்கும்? 50 × 100 5000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ல இந்த லெவல் இன்கம் இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்கமும் தரப்போம். இது நடக்கும்போது என்ன நடக்கும்? உழைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் வருதுனால எல்லாருமே 10 அவங்களால டைரக்ட் 10 கொடுப்போம், 15 கொடுப்போம், 20 கொடுப்போம், எல்லாரும் போவாங்க. அந்த எவ்வளவு ஐடி கொடுக்குறாங்களோ இந்த லைன் வேகமா ஃபில் அப் ஆகும். அப்ப உழைக்கிற மூலமா ஐடி வந்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் ரீபர்ட் மூலமா ஐடி வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் அடுத்த ப்ராஜெக்ட்ல ஹெல்பிங் ஐடி வந்துட்டு இருக்கும். ஜனவரி 17 மூணாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். மூணாவது ப்ராஜெக்ட்ல ஹெல்பிங் ஐடி வந்துட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வெறும் 70% ஹெல்பிங் ஐடியும் 20% ரீபர்ட்டுமே ஒவ்வொரு லைன்ல இருக்கும். 10% தான் அந்த நேரத்துல ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா பின்னாடி அவங்க ஐடி வரும்னு சொல்ல முடியாது. ஆனா பின்னாடி அவங்க ஐடி வரணும் அவசியம் இல்லை. பின்னாடி நம்ம கொண்டு வர்றது எல்லாமே நம்மளுடைய ரீபர்ட்டும் ஹெல்பிங் ஐடி தான். அப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். நிறைய ஏர்ன் பண்ணலாம். நிறைய இழந்துட்டோம். வெறும் ஒரு 1000 ரூபாய் லட்சக்கணக்கில் இழந்திருக்கோம். ஒரே ஒரு 1000 ரூபாய் நம்ம கிட்ட வேண்டிய 2 மக்கள் சொத்து. அதை அழகா பயன்படுத்தி ஒரு அருமையான ப்ராஜெக்ட்ல நீங்க டெஃபரெண்டா சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாம நம்ம ட்ரஸ்ட் மூலியமா நிறைய பணிகள் செய்ய போறோம். அந்த ஒவ்வொரு பணிகளுமே ஒவ்வொரு கால இடைவெளியிலும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ட்ரஸ்ட் மூலியமா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது RBIல 2 crores பணம் கட்டி நம்ம ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூட்டா மாற போறோம். விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்க போறோம், WEDP. ஸோ இதன் மூலியமா ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் இப்போ நடக்குது. மைக்ரோ ஃபைனான்ஸ் இல்லை, அதெல்லாம் சும்மா நீங்க வட்டி கணக்கு பார்த்தா மைக்ரோலாம் இல்லை, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சுய உதவிக்குழுக்கள் கடன் வாங்குறது, பெண்கள் வந்து இந்த NGOக்களை கடன் வாங்குறது பேர் மைக்ரோ ஃபைனான்ஸ். அது மைக்ரோ ஃபைனான்ஸும் இல்லை, வந்து மிரட்டிட்டு போகணும் வாரம் வந்து. அதெல்லாம் எல்லாம் முதல் தடவையாக நம்ம மாற்ற போறோம். விமனுக்கு வந்து ஒரு லோனு ஒரு வித்தியாசமான முறையில் லோன் தர போறோம். இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பண்ண போறோம். உடனே நீங்க நினைக்கலாம், சார் இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க சார், செய்வாங்களா அப்படின்னு. மே 4ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். மே 4ஆம் தேதியிலிருந்து எங்களோட பயணம் பண்ணது தெரியும், இல்ல ஜூன் மாசம் எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணது தெரியும். யாரெல்லாம் எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளீஸ். இவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன சொன்னமோ இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அது கண்டிப்பா செய்வோம். ஏன்னா இது யாரும் நம்ம வந்து பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, நமக்கு நாமே பதில் சொல்லிக்கிறோம். இது மக்கள் தான் இயக்குறாங்க. மக்களுக்காக ஒரு முன்னாடி நின்று நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். யார் அக்கௌண்ட்லையும் நீங்க பணம் அனுப்பக்கூடாது. ட்ரஸ்டே நாங்கள் ஆரம்பிக்கணும். ட்ரஸ்ட் ₹1 கூட வாங்காது. ட்ரஸ்ட்டும் இதுல ஒரு மெம்பர் தான். நீங்க அதிகமா பணம் வாங்கிட்டு வெளில போகும்போது நீங்க விருப்பப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் தரலாம். இந்த மாதிரி தான் நம்ம சிஸ்டம் அமைச்சிருக்கோம். ஸோ இந்த 5 ப்ராஜெக்டையும் பாதுகாக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அதனால தான் ட்ரஸ்ட்டை உருவாக்கி இருக்குமே தவிர நீங்க ட்ரஸ்ட்டுக்கு யாரும் அனுப்புங்க, ட்ரஸ்ட் உங்களுக்கு பே அவுட் அனுப்பும் கிடையவே கிடையாது. மக்கள் தான் முகம் தெரியாத நம்மளுக்கு பணம் அனுப்புறாங்க. ரிசீவ் பண்றது அவருக்கு அப்ரூவல் பண்ணி ஓகே உங்களோட லெவல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அடுத்த லெவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் பண்றோம். ஒரு 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு அடுத்த லெவல் வரும். ஒரு நாளைக்கு 1000 ஐடி வரும்போதுலாம் 20 நாள் 25 நாளைக்கு ஒவ்வொரு லெவல் வரும். அதெல்லாம் நீங்க கண்ட்ரோலா பார்க்கலாம். போறீங்க க்ரௌட் ஜெனரேட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகமா வந்துருக்காங்க என்னவோ அந்த திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு உறுதி. நீங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஒரு 5 வருடம் எதை பத்தி திங்க் பண்ணாம எங்களோட பயணிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு அது நீங்களே முடிவு பண்ணலாம். கோடீஸ்வரர் ஆகிறீங்களா, லட்சாதிபதி ஆகிறீங்களா, கண்டிப்பா ஆனால் தோக்க மாட்டீங்க. ஒண்ணு லட்சாதிபதி ஆவீங்க, இல்லைன்னா கோடீஸ்வரர் ஆவீங்க. நீங்க முடிவு பண்ணணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சங்கர் சார். ஒரு அருமையான திட்டம், ஈஸியா புரியுற மாதிரி நல்லதே நடக்குங்கிற அறக்கட்டளையில நீங்களும் ஒரு உறுப்பினர் ஆக்கீங்க. உறுப்பினர் ஆவதற்கும் ஒரு 1000 ரூபாய் நன்கொடை மட்டும் கொடுக்கணும். இந்த நன்கொடை கொடுத்து உள்ள வர்றவங்க இந்த கிரௌடு அதிகமாகும் போது ₹1 கூட இந்த உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு தவிர வெளில போகாம, எந்த ஒரு முதலாளிக்கும் போகாம, எந்த ஒரு கம்பெனிக்கும் ஒரு முதலாளிக்கும் கம்பெனிக்கே போனா என்ன ஆகும், நமக்கு முழுசா திருப்பி வராது.
ரூபாய் கூட வேற யாருக்கும் போகாது. இதுல உறுப்பினரா வர்றவங்க எல்லாருமே ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் தான் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம காத்திருப்பதன் மூலம் புதிதாக வருவதையும் அந்த க்ரௌட் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு 4 லெவல் இன்கம் நம்ம அனுப்புனது போகிற முதல் லெவலில் ஒரு 500, இரண்டாவது நிலையில ஒரு 2000, மூணாவது நிலையில ஒரு 6000, நாலாவது நிலையில ஒரு 1,45,000. இது அல்லாம 8 இடத்துல நமக்கு புதிய உறுப்பினர். இதெல்லாம் இந்த 3 மாசம் நடந்திருக்கு. 18,000 பேர் உறுப்பினர் ஆயிருக்காங்கன்னா 9,000 பேர் பேமெண்ட் போயிருக்கு. எல்லாமே திறந்த நிலைதான், எல்லாமே ஓப்பன்ல தான் வச்சிருக்காங்க. யாரு வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம், எந்த தவறுக்கும் இடமில்லை. ஒரு திறந்த புத்தகம் மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை வடிவமைத்த சங்கர் சார் அவர்களுக்கு நம்ம என்ன ஒரு பாராட்டு கொடுக்கலாம். அடுத்தபடியாக இந்த திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்து தலைமை கொடுத்து தமிழ்நாடு பூராவிலும் இருக்கின்ற பல்வேறு தலைவர்களை ஒருங்கிணைத்து தான் எத்தனை முறை தோற்றாலும் நிமிர்ந்து நின்று பல்வேறு முறை தோற்றவர்களுக்கும் ஆறுதலாக இருந்து ஒரு நம்பிக்கையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்மளுடைய ராமலிங்கம் சார் அவர்கள் உங்களுக்கு உற்சாக உரையாற்றுவார். டிபிஎஸ் பிகேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். ரொம்ப சிறப்பான கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த எனது அருமை அண்ணன் அன்பழகன் சார், சுபேன் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது உங்களால மட்டும்தான். இன்னைக்கு நல்லதே நடக்கும் அறக்கட்டளை மூலியமாக மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இந்தியா முழுக்க நமது உறவுகளை புதுப்பித்திருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் இதுல ஹீரோ, இங்க வேற யாரும் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம தேவன்ல வந்தது எவ்வளவுக்கு தெரியும், இந்த ப்ராஜெக்டோட தன்மை என்னங்கிறத புரிஞ்சுதான் உள்ள வந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு இந்த ப்ராஜெக்ட் எப்படி மாறி இருக்கிறது மட்டும் இந்த போர்டு மூலியமா விளக்கினப்ப உங்களுக்கு தெரியும். ரொம்ப பேர் கேட்டாங்க, ஏன் இந்த லெவல் பிளான் முன்னாடியே கொடுத்ததா என்ன, அப்பயே இன்னொரு 1000 அப்டேட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு. அது இல்ல, இங்க மக்கள் சக்தி வர வர அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ அதிகம். எந்த காலத்திலும் சார் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில 1 ரூபாய் கூட டொனேஷனா வாங்க போறது கிடையாதுங்கிறத உறுதியோட சொல்லிக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை பத்தி முழுமையான விளக்கம் டெய்லி ஜூம் மீட்டிங்ல நடந்துட்டு இருக்குது. அதை பார்த்தாலே போதும். இந்த மாதிரி ஹால் மீட்டிங் மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி 5 நாளைக்கு ஒரு கூட நடத்தலாம். ஆனா ஒன்னே என்னன்னா, நம்ம நடக்கிற ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி இருக்கு. அதுதான் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 99 நாளாவதுல 20,000 பேரை கடந்து போய் 20,000 பேர் வந்துட்டோம். நாளைக்கு 20,000 கடந்துரும். 20,000ங்கிறது முக்கியம் இல்ல, இங்க யாரு நின்று இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஏதோ வந்தோம் 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணோம், அன்பழகன் சார் சொன்னாரு, சுபேன் சார் சொன்னாரு, இல்ல நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணோம், அவங்களுக்காக பண்ணோம், அது வரபடி வரட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது சக்சஸ் ஆகாது. நீங்க இங்க வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளுக்கு எவ்வளவு பேர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாம எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் தான் சொல்றோம், வேற ஒண்ணும் கேட்கல. நீங்க கொடுக்கறது ஒரு வரம், அந்த வரமா எடுத்துட்டு பண்ணாங்கன்னா படி சொன்னாங்களாம். சாதாரண ஒரு விஷயம் 1000 ரூபாய் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னோம்னா மக்கள் சக்தியால மட்டும்தான் முடியும். அதற்கான ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நண்பர்களே, முடிவெடுங்கள், எடுத்த முடிவுல சரியா நின்னுங்க. பொறுப்பானவர்கள் மட்டும்தான் இங்க தேவை, பொறுப்பற்றவர்கள் தேவையில்லை. பொறுப்பானவர்கள் இருந்தா அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸா நடக்கும். எனக்கு தெரிந்து அடுத்த மீட்டிங் தஞ்சாவூர்ல ஒரு 1000 நபர்களை கடந்துதான் ஹால் புக் பண்ணி நம்ம நடத்த போறோங்கிறத உறுதியாக சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு தம்பி அமர்சனுக்கு பிறந்தநாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த விழாவில் அந்த பிறந்த நாளும் சேர்ந்து வந்ததை பார்த்தா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நாளைக்கு நம்மளுடைய திட்டத்தின் 100வது நாள்.
நம்ம சங்கர் சார் வந்து ஜூம் எடுக்கிறாரு, எல்லாருமே ஜூம்ல அட்டென்ட் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க வந்திருக்கிற கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் பார்க்காமல் சேர்ந்த கூட்டம், இது தானா சேர்ந்த கூட்டம். இப்ப யாரையும் வந்து இழுத்தெல்லாம் வரல, தானா சேர்ந்தது. இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஹால் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட வலிமை அங்கதான் இருக்குது. எத்தனையோ நிறுவனங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், எவ்வளவோ விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம், எவ்வளவோ தோல்விகள் அவமானங்கள் எல்லாம் கண்டிருப்போம். ஆனா அதையும் மீறி இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல நின்று நிக்கிறோம்னா நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. அந்த நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்தபடியாக பாக்யராஜ் அவர்களை அழைக்கிறேன். அவருடைய அனுபவங்களை அவர் சுருக்கமாக பதிவு செய்வார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கங்கள். இந்த தஞ்சை மண்ணில் இன்னைக்கு வந்து உங்களை எல்லாமே சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்றதா உண்மை. பிபிஎஸ் ஸ்பீட்காஸ் குடும்பத்தின் உறவுகளாக சங்கமித்திருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள். இந்த நாளுக்குள்ள என்ட்ராகும் போது நீங்க என்ன நினைச்சு வந்தீங்க அப்படின்றது தெரியாது. ஆனா நிச்சயமா இப்ப நம்முடைய சங்கர் சார் அவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு காலை விட்டு நீங்க போகும்போது நிச்சயமா உங்களுக்கு 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்படின்றத உறுதிமொழியை எங்களால கொடுக்க முடியும் அப்படின்றதா உண்மை. அந்த என்ன 3 விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்றாடம் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த 3 விஷயங்கள் இல்லாம யாராலையும் அந்த ஒரு நாளை கடந்து விட முடியாது. அப்படிப்பட்ட 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். அன்றாடம் நமக்கு இருக்கின்ற கடமைகள், எல்லாருக்குமே கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிச்சயமா நம்ம பின்னி பிணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றதுதான் உண்மை. இந்த கடமைகள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 18 வயசு நிரம்பி இருக்கிற ஒரு பையனுக்கு படிப்பை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், இலக்காக இருக்கலாம், அவனுடைய போராட்டமாக கூட இருக்கலாம். ஒரு 25 வயசு படிச்சு முடிச்ச ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு வேலை தேடணும் அப்படின்ற ஒரு கடமை இருக்கலாம். அந்த நபர் ஏன் அந்த வேலையை தேடணும்? ஏன்னா அவருடைய பெற்றோர்களை காப்பாற்றியே ஆகணும், அவங்கள படிக்க வச்சிருக்காங்க, அவங்க பெற்றோரை காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்ற கனவுகள் நிச்சயமாக அந்த கடமை இருக்கும். ஒரு திருமணமான ஒரு நபர் ஒரு 25 வயசுக்கு மேல 35 வயசுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா திருமணமான நபர் மனைவி ஆசைப்பட்ட, தன்னுடைய குழந்தை ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றுவதற்கான கடமைகள் இருக்கும். இப்ப ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த குழந்தைய ஒரு ஏஜ் அட்டன் பண்ணணும், அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகும். அப்ப அந்த காரியங்களுக்காக என்ன செய்யலாம் அப்படின்ற கடமைகள் அவருக்கு இருக்கு. ஆக இங்க 18 வயசுல இருந்து 70 வயசு இருக்கிற நபருக்கு கடமை இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா 70 வயது நபருக்கும் கடமைகள் இருக்கு. என்ன கடமைகள் இருக்கு அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள்ல ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி தேஞ்சு போய் 70 வயதுல தன்னோட வங்கி கணக்குல ஒரு நல்ல தொகை வச்சிருக்க மாட்டார். ஆக இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல 70 வயது நிரம்பிய நபர் நிச்சயமா உங்களுடைய கடமைகள், உங்களுடைய வங்கி கணக்குல உங்களுடைய வயோதிகத்துக்கு இந்த அரசாங்கம் உதவித்தொகை தருதோ தரலையோ தெரியாது. ஆனா பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ல பல லட்சங்களை நீங்கள் உதவித்தொகையாக பெற்றே தீர்வீர்கள், இது உறுதி. 18 வயசுல இருந்து 35 வயசுல இருந்து 70 வயசு நபர் யாருக்கா இருந்தாலும் கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக பணம் தேவை. அப்படிப்பட்ட பணத்தை நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் நிச்சயமாக உங்களுக்கு தந்தே தீரும். அடுத்தபடியாக நமக்கு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, கடன். இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக எதுக்கெல்லாம் கடன் வாங்குவோம்?
பிள்ளைய படிக்கிறதுக்காக கடன் வாங்குவோம், பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காக கடன் வாங்குவோம், ஒரு மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குவோம். வருமான பற்றாக்குறை ஆகும் சமயத்துல மைக்ரோ பைனான்ஸ் சொல்லி மகளிர் குழுக்கள்ல நிறைய கந்து வட்டி கொடுமையில்லாத சீரழிக்கிற அந்த விஷயங்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். அவங்க கடன் அப்படின்றது யாரும் ஆடம்பரத்துக்காக வாங்குறதல்ல, கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் சிக்கிக் கொள்கின்ற ஒரு விஷயம்தான் இந்த கடன் அப்படின்னு. நிச்சயமா டிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் கடன்கள் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்றது. மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு கடமையே இல்லைங்க, கடனே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வாழவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் வாழவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கடமைகள் இருந்திருக்க வேண்டும், கடன் பட்டிருக்க வேண்டும் நிச்சயமாக. ஆக உங்களுக்கு கனவுகள் ஒன்று இருக்குமானால் நிச்சயம் அந்த கனவு எதுவாக இருக்கலாம் அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் தான். இது கனவுன்னு கூட சொல்றது வேடிக்கையா கூட இருக்கலாம். வாடகை இல்லாத வீடு கனவா சாதாரண ஒரு விஷயம்? மாதேஸ்வரன் சார் சொல்லுங்க, வாடகை இல்லாத வீடு, சொந்தமா ஒரு வீடு இருக்கிறது கனவா இல்ல சாதாரண விஷயமா? பெரிய கனவு. இது பெரிய கனவு, சாதாரண ஆசை இல்லை. ஓகே, அப்ப வாடகை இல்லாத ஒரு சாதாரண ஒரு வீட்டுல நான் குடியிருக்கணும்னு நினைக்கின்றது கனவு கூட கிடையாது. அடிப்படை தேவை ஒரு உணவு, உடை, இருப்பிடம், அதுக்குள்ள அடங்கின ஒரு வீடு, நல்ல வீடு வேணும். அதுக்கு பணம் வேணுமா இல்லையா? அப்ப கனவுகள் நிறைவேறதுக்கான விஷயத்துக்குள்ள வீடு இருக்கு, அந்த வீடை கட்டுறதுக்கு பணம் வேணுமா இல்லையா? நிச்சயமாக வேணும். அடுத்தபடியாக நம்மளுக்கு நிறைய பின்னோக்கி பாருங்களேன். நம்ம பழங்காலத்துல போன நம்ம தாத்தா பாட்டி, தாத்தாவுக்கு தாத்தா, அவங்களாம் எதை வச்சு நம்மளை படிக்க வச்சாங்க, எதை வச்சு நம்மளை ஆளாக்குனாங்க அப்படின்னா முக்கியமான முதலீடு. உங்களுக்கு சொந்தமா நிலம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும். அப்புறம் முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு. என் பிள்ளை டாக்டர் படிக்கணும், என் பிள்ளை கலெக்டர் படிக்கணும், என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கணும், என் பிள்ளை வக்கீலுக்கு படிக்கணும், என் பிள்ளை வெளிநாட்டுல போய் பெரிய தொழில் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும். ஏதோ ஒரு விஷயம் தன் பிள்ளையோட படிப்புக்காக நீங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு அப்படின்னா அந்த கனவை நிச்சயமா டிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல நிறைவேற்ற முடியும். அடுத்தபடியாக ஒரு நம்ம இன்னைக்கு என்ன எல்லாரும் பல இடங்கள்ல வந்திருப்போம். இதுல சைக்கிள் வந்தவங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்திருந்தீங்கன்னா கை தட்டிக்கீங்க. அடுத்த பைக்ல வந்திருப்போம், நிறைய பேர் கார்ல வந்திருப்போம் நிச்சயமா. ஆனா ஒரு 10-20 பேர் சேர்ந்து கூட வேலை பிடிச்சு வந்திருக்கலாம். சொந்த கார்ல வந்தவங்க இதுல எத்தனை பேர் இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம குடும்பம் தனியா ஒரு 4 பேர் போகணும் அப்படின்னா ஒரு கார் என்ற ஒரு விஷயம் வேணும். இது ஒரு கனவாக இருக்கும், கனவு இல்ல, இது இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அப்படி உங்களுக்கான ஒரு வீடோ, ஒரு நிலமோ, ஒரு காரோ, உங்களுடைய மனைவி காலத்துல ஒரு 50 பவுன் 100 பவுன் நகை வாங்கி போடுற ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஒரு கனவும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது உண்மை. ஒரு அக்கா சிரிக்கிறாங்க, பரவாயில்லையே இப்பதான் நல்ல சப்ஜெக்ட் வந்திருக்கப்பா அப்படின்னு. உண்மையிலே கை தட்டி. நிச்சயமாக இதான் உண்மை. ஏன்னா இவ்வளவு நேரம் பேசுறேன், எல்லாரையும் பார்த்தா பேசுறேன், அவ்வளவு சிரிப்பு. ஆக இந்த நகை அப்படின்றது தன்னுடைய கணவர் ஒரு குண்டுமணி தங்கம் எடுத்து போட்டாலும் கூட அது ஒரு மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஆக நான் என்னோட மனைவிக்கு ஒரு 50 பவுன் நகை எடுத்து போட போறேன், ஒரு 100 பவுன் நகை எடுத்து போட போறேன் அப்படின்னா அது கனவு இருந்துச்சு அப்படின்னா அந்த கனவும் கூட நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றதுதான் உண்மை. அதனால நிச்சயமா அக்கா உங்களுக்கு உங்க வீட்டுக்கார் எடுத்தே போடுவார், நீங்களே எடுத்துருவீங்க. நன்றி. அடுத்தபடியாக நம்மளுடைய அம்மா அப்பா வயசு நம்மளுக்கு 35 இருக்கலாம், 40 இருக்கலாம். இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அம்மா அப்பாவை உயிரோட இருக்கும்போது ஒரு நேரம் சோறு போடுறது கூட கஷ்டப்படுவாங்க. அவங்களோட சூழ்நிலை இருக்கலாம், வந்த பிள்ளை சோறு போடுறதுக்கான முடியாம இருக்கலாம். நன்றி. ஏன் அப்படின்னா இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த பணம் இருக்கனால பணம் 10 செய்வாங்க இல்லையா, 10 செய்யும் சொல்லுவாங்க. அது உண்மைதான். பணம் 10 மட்டும் செய்யாது, பலரும் செய்யும் அப்படின்றதா உண்மை. ஓகேங்களா? ஆக பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் சோறு போட்ட முடியாத ஒரு நிலைமையில இந்த சமூகம் தள்ளப்படுது அப்படின்றதா உண்மை. எங்க அக்கௌண்ட்ல பேங்க்ல நிறைய பணம் இருந்துச்சுன்னா இவர்கிட்ட என்ன கேட்கறது, எங்க அம்மா பண்ணாரு
எங்க அம்மா அப்பா ராணி மாதிரி ராஜா மாதிரி வச்சு காப்பாத்துவேன்னு ஒரு ஆண்மகன் ஒரு முடிவு எடுக்கிறா அப்படின்னா உண்மையிலே அதுக்கு பணம் வேணும். கிடைக்கிறதே கொஞ்சம் தான் காசு சாமி, நீ அதுல போய் உங்க அம்மா அப்பா கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு ஏக்கத்தோட இருக்கிற மருமகளுக்காக இந்த ஸ்பீட் கேஸ் கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் பணம் சேர்த்து வச்சுக்கீங்க. அம்மா அப்பாவை நிச்சயமா ராஜாராணி மாதிரி காப்பாற்றணும். உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, கடமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ட ஒப்படைச்சிட்டு ஒரே ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு ஒரு மெம்பரா இருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார சுதந்திரம் நிச்சயமா அடைந்தே தீர்வீர்கள் அப்படின்றதா உண்மை. வருஷத்துக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 15 நம்ம இங்க பார்க்க மாட்டோம் இல்லையா, இவ்வளவு பேருக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்றதுல மகிழ்ச்சி. எப்பயுமே சுதந்திர தினம் வர்றது உண்டு, ஆனா ஒரு சுதந்திர தினம் வரும், அப்புறம் ஒரு தீபாவளி வரும். ஆனா எல்லா தீபாவளியும் நம்ம கஷ்டத்தோட கவலையோட கண்ணீரோட தான் வந்துட்டு போகும். அதுக்காக நான் எல்லாரையும் சொல்லல என்னப்பா நீ நாங்கெல்லாம் நல்லா கொண்டாடுவோம்ப்பா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், 90% மக்களுக்கு தீபாவளி ஒரு பகையா இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ட்ரெஸ் எடுத்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளை கேட்கும், எப்பா அவங்க ட்ரெஸ் எடுத்தாங்க நம்ம எப்ப போறோம் அப்படின்னா தீபாவளிக்கு முதல் நாள் நைட்ல போய் எடுத்து கொடுக்குற பழக்கம் இருக்கலாம். நிச்சயமா இதான் உண்மை. ஆனா இந்த வட்டம் இது வரைக்கும் வந்த தீபாவளியில எப்படியே நம்மளுக்கு கடந்து வந்துட்டாலும் கூட இந்த வருட தீபாவளியும் சரி, இந்த வருட சுதந்திர தினம் சரி, ரெட்ட விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத உண்மை. எப்பயும் ரெகுலரா வர தீபாவளி எப்பயும் வரட்டும். ஆனா நம்ம டிடிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல 1000 ரூபாய் டொனேட் பண்ணா அன்லிமிட்டட் இன்கம் உதவிகள் வரும்ன்றதா உண்மை. இன்னைக்கு ஒரு லெவல் பிளான் அப்படின்றத 40 லெவல் காட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இன்னொரு தீபாவளி. கைதல் கொடுத்துக்கணும் சங்கர் சார். எப்பயுமே ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருவதுண்டு. இந்த சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்த தியாகிகள் அவர்களுடைய ஆன்மா இந்த பூமியில சுத்திட்டு இருக்கு. அவங்களாலதான் இன்னைக்கு இந்த அறையில உட்கார்ந்து ஒருத்தர் மைக் முன்னாடி பேசிட்டு இருக்கோம், ஒரு 100 பேர் 150 பேர் கேட்டுட்டு இருக்கோம். இந்த சுதந்திர காற்றை நாம சுவாசிக்கிறோம். அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை தியாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், பேச முடியுது, எழுத முடியுது, பார்க்க முடியுது, கருத்தை சொல்ல முடியுது தான் சுதந்திரம். நம்மள ஒருத்தர் அடிமைப்படுத்தல, நான் சுயேட்சையா செயல்பட முடியும். மக்களால, மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி இங்க நடைபெறுது அப்படின்றதுதான். இதுதான் சுதந்திரம். ஆனா எல்லாமே சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருச்சா? என்னோட எண்ணிய ஆசைகளை, என்னுடைய கனவுகளை, இலக்குகளை, என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுறதுக்கான பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்படின்னா அது கிடைக்கல அப்படின்றத உண்மை. ஆனால் இந்த 2024 உங்களுடைய டைரியில் எழுதி வச்சுக்கீங்க. அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த் சொல்ற அதே டைலாக் தான். சூர்யா உன்னோட டைரியில் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி எல்லாரும் உங்க வீட்டுல சாமி அறையில எழுதி வச்சுக்கீங்க. இந்த வருடம் உங்களுக்கு பொருளாதார புரட்சி, இந்த வருடம் ஆகஸ்ட் 15, அதே மாதிரி இரட்டை தீபாவளி உங்களுக்கு வருது. நிச்சயமா பிபிஎஸ் ஸ்பீட் கேஸை நம்பி உங்களை நம்புங்கள். முக்கியமான விஷயம், பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, அவர் சொல்றாரு இல்ல, நான் தான் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ். மக்களால, மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படும் உதவி பெறும் திட்டம். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு உறக்க சொல்ல முடியுமோ உறக்க சொல்லுங்க. உங்களுடைய உடம்பு, நத்தம், ரத்தம், நாடி, நரம்பு, சதை அத்தனையிலும் இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் நிச்சயமாக நிரம்பி இருக்குமே. ஆனால் 2025 24 இன்றிலிருந்து 25 நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைவதற்கு தேவையான அத்தனை வழிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். இந்த காலையில ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப அற்புதம். அன்பழகன் சாருக்கும் மிஸ்டர் சுபேன் சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே. ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த தஞ்சை மண்ணில் இவ்வளவு பேர் கொண்டு வருவது அப்படின்றது உண்மையிலே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இவங்களுக்காக தோளோடு தோள் கொடுத்து நேற்று இதற்காக பல ஆயத்த பணிகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக நடந்து எங்களுக்கு கொடுத்த உணவாக இருக்கட்டும், கொடுத்த தேநீராக இருக்கட்டும், வரவேற்பாக இருக்கட்டும். சுபேன் சாருடைய இன்னைக்குதான் சர்வீஸை பார்த்தேன். உண்மையிலே இந்த இடத்துல நம்ம பாராட்டணும். ஒரு கரண்ட் வாஷ் கொடுத்துருந்தோம்.
கோட் ஷர்ட் போட்டவரெல்லாம் சப்ளை பண்ணுவாரா அப்படின்றது உண்மை. ஆனா என் வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தா நான் கோட் ஷர்ட்டை போட்டா கூட நான் சப்ளை பண்ணுவேன்னு சொல்லி உண்மையிலே 3 தடவை ஓடி வந்து என்னன்னு கேட்டாரு. உண்மையில மனசு ரொம்ப நிறைஞ்சிருந்துச்சு. அதனால ஸ்பெஷல் நன்றி சார். அதே மாதிரி அன்பழகன் சாருக்கும் சரி, உண்மையில இந்த அணிக்கு மிக பெரிய வாழ்த்துக்கள். தஞ்சை மாவட்டம் மட்டும் இல்ல, தஞ்சை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற 5 மாவட்டங்கள்ல நிச்சயமா சுபேன் சாரும் அன்பழகன் சாருடைய முயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கும். இங்க இருக்கிற மகளிர் அணி அம்மா பேர் புனிதாமன் நினைக்கிறேன், அவங்களுடைய முயற்சி நிச்சயமா அவங்க எல்லாம் பாராட்டி ஆகணும். எல்லாம் பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களுடைய குடும்பங்களும் முயற்சி எடுக்கிறீங்க. உண்மையில இத்தனை குடும்பங்களுக்கும் பிபிஎஸ் பிடிகா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை குறித்து உங்களுடைய கனவுகள் கடமைகள் கடன்கள் அத்தனையும் நிறைவேறி தீரும் என்பதை கூறி உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி பாக்கியேஸ்வரன் சார். அடுத்தபடியாக மாதேஸ்வரன் சார் செயலர் அவர்களை சுருக்கமாக உரையாற்றும்படி அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயம், நீ புதுசா வந்தவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்க முடியுமா? கிரேட் சார். சார் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கிற சமூக நல அறக்கட்டளை இன்னைக்கு வரவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்குறோம் சார். வேலை வெறும் 1000 ரூபா. இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுன்னா, இப்ப சங்கர் சார் சொன்னாங்க 8 ஆட்டுக்குட்டி போடுனாங்க. இந்த ஆட்டுக்குட்டியோட விலை வந்து 1000 ரூபாய் தான். ஆனால் விற்கிறது பார்த்தீங்கன்னா 1,53,500 ரூபாய்க்கு போகும். இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கொட்டைக்குட்டியே போடாது. இந்த ஆண்குட்டியே போடாது, கொட்டைக்குட்டி மட்டும் தான் போடும். அந்த ஒவ்வொரு குட்டியும் ஒன்று குட்டி போடும் போது 7 போடாது, 9 போடாது, 8 மட்டும் தான் போடும். நம்ம வாங்குற ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா வளர்க்கலாம்னு பார்த்தா அடுத்த வருஷம் 8 வந்துருச்சு. இந்த 8 ஆட்டுக்குட்டி சும்மா இருக்க மாட்டாம அது குட்டி போட்டு 64 ஆட்டுக்குட்டி கூட்ட சுற்றி வெறும் ஆட்டுக்குட்டியா சுத்திட்டு இருக்குது. இப்போ நம்ம தொழிலே மாறி போச்சு, ஆடு மாய்க்கிற வேலையாகி போச்சு. அப்ப இந்த 64 அப்ப அடுத்த வருஷம் 512. நான் 2-3 பேர் ஆடு மாய்க்கிறதுக்கு வேலைக்கு வைக்க மாட்டேன், எம்பியா முடிச்ச 4 பேருக்கு வேலைக்கு வைக்கிறேன்டா அப்படிங்கிற நிலைமையை நம்ம கொடுக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை ஆயிரங்களை நம்ம தொலைச்சிருக்கிறோம், எத்தனை பேரை நம்பி வீணா போயிருக்கிறோம். ஒரே ஒரு 1000 ரூபாய் நம்ம குடும்பத்தோட அத்தனை பிரச்சனைகளும் ஜெயிக்கும். சார் சொன்னாரு பாக்கிறார் சார், எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குடும்பங்கள்ல ஒரே ஒரு கவரிங் நகை 20 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணிருக்கு. அக்கா கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போனாக்கா இங்க ஒரு காசு கொடுத்து வருதுக்கா, சரி எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து வரலாம். தங்கச்சி போகுது, அதுக்கு பக்கத்து வீட்டுல கேட்டு பார்க்கலாம். எத்தனை தாய்மார்கள் இந்த மாதிரி கண்ணீர் வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும், நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். இந்த நிலை மாறணும்னா ஒரே ஒரு 1000 ரூபாய், 1 லட்சம் கொண்டு வா, 50,000 கொண்டு வா, காட்டை வித்து கொண்டு வா, ஊட்ட வித்து கொண்டு வா, கடனுக்கு வாங்கு, வட்டிக்கு வாங்கு அப்படி எல்லாம் சொல்லுங்க. ஒரே ஒரு 1000 ரூபாய், அதையும் இந்த நம்ம ட்ரஸ்ட் கொடுத்து சொல்ல நம்மள மாதிரி கஷ்டப்படுற நமக்கு முன்னாடி சேர்ந்திருக்கிற ஒரு நபருக்கு, கண்ணுக்கு தெரியாத முகம் தெரியாத ஒரு நண்பருக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான். ஒரு டொனேஷன் பண்றது நம்மளாம் வந்து சாதாரணமான விஷயமா அப்படின்னா ரத்தம் கொடுக்குறோம், ஹார்ட்டை கொடுக்குறோம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோங்க. ஒரே ஒரு 1000 ரூபாய் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுன்னு சொன்னா அதுக்கு நான் முயற்சி எடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே யோசனை பண்ணிக்க. கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. இறுதியாக நிறைவு உரை பாபு சார் பற்றி சொல்லணும்னா, இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு தலைமை கொடுத்து இந்த சிஸ்டம் தன் வேலையை செய்வதற்கு இந்த இடைவெளிகளை சரி பண்ணி அந்த திட்டம் இந்த அளவுக்கு ஒரு 3 மாதத்துல 9 நாள்ல 18,000 நபர்களை கடத்திருக்குன்னா அது முக்கிய பங்கியாற்ற ஒருவர் பாபு சார் அவர் நிறைவுரை ஆற்றுவார்கள். வாங்க பாபு சார். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மார்னிங்ல இருந்து நடந்துட்டு இருக்க செக்ஷன் எல்லாமே. இப்போ வந்து மாதேஸ்வரன் சார் ரொம்ப அழகா சொன்னாரு. நியூவா வந்திருக்கவங்க யாரெல்லாம் கை தூக்க சொன்னாரு. மறுபடியும் கை தூக்குங்களா? ஓகே. இப்போ அவர் ஆட்டுக்குட்டி தரனாரு, எப்படி எடுத்துட்டு போறீங்க வீட்டுக்கு? ஏதோ ஆட்டுக்குட்டி
ரொம்ப அழகா வந்து அற்புதமா வந்து வடிவமைச்சு இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து புரியுற மாதிரி ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. ஸோ இந்த ரீபர்த் ஐடி வந்து உண்மையிலேயே வந்து நம்மளுடைய தலைமுறையா வந்து நமக்கு வந்து செட்டில் ஆகிற மாதிரி உண்மையிலேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் இது வரைக்கும் இது சக்சஸ் ஆனதா வரலாறே இல்லை. ஆனா மிகப்பெரிய சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கு ஜஸ்ட் ஒரு 90 டேஸ்ல. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே தான் இப்போ நீங்க தான் வந்து எல்லாமே வந்து பண்ண போறோம். நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து தான் பண்ண போறோம். இது தனிப்பட்ட நபர் யாராலையும் பண்ண முடியாது. தனிப்பட்ட நபர் பண்ணவங்க எல்லாம் எல்லாருடைய பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா நீங்க எல்லாரும் பண்ணும்போது யாருமே எடுத்துட்டு ஓட முடியாது. அப்போ இந்த அருமையான ப்ராஜெக்டை வந்து வடிவமைச்சு உண்மையிலேயே வந்துட்டு ராமலிங்க சாருக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து லாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸா நான் வந்து அவரை ஃபாலோ பண்றேன். நிறைய விஷயங்கள் என்னன்னா தோல்வி 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 அப்படின்ட்டு நம்ம எல்லாமே வந்து பேசியிருக்கோம். எல்லாமே நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. பட் ஆனா அதுல இருந்து கிடைச்ச அனுபவம் மட்டுமே வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படின்றதுதான் உண்மை. அதுதான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது வரைக்கும் நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து ஒரு ஃபீல்ட் அண்ட் வெல்னஸ் ஃபீல்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நெட்வொர்க்ல வந்துட்டு ஒரு அதுவும் நெட்வொர்க் தான். நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 15 இயர்ஸா நான் வந்து இருந்திருக்கேன். பட் எதுலையுமே வந்துட்டு நான் வந்து கரெக்டா வந்து ஒரு சரியான ஒரு பாதை வந்து கிடைக்கல. இதுல கிடைச்ச அனுபவம் அவர் கூட நான் வந்து பயணம் பண்ணதுடைய விஷயங்கள் நிறைய நான் வந்து எடுத்துருக்கேன். நிறைய வந்து சொல்லுவாரு பீப்புளை வந்து நம்ம வந்து எப்படி வந்து படிக்கணும் அப்படின்றதுதான். எத்தனையோ டிகிரி படிச்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. பட் ஆனா மக்கள் வந்து படிக்க கத்துக்கணும். அதுதான் வந்து சரியான ஒரு வழிமுறை அப்படின்றது. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இந்த நெட்வொர்க் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் லைஃப் வந்து மாத்தி இருக்கு. லாஸ்ட் கொரோனால இருந்துட்டு நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதுல சேஞ்ச் ஆனவங்க தான் நானும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் மக்களுக்கு என்னென்ன அடுத்தடுத்து தேவை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு வந்துட்டு அதையே நினைச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லீடர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதையே வந்து வடிவமைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. லாஸ்டா வந்து ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க உண்மையிலேயே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து ரெகுலரா நீங்க பண்ணணும். பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் என்ன சொல்றதோ அந்த ஸ்பீட்காஸ்ட் அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணோம். அது மட்டும் இல்லாம வெடிகாலையில 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 மணிக்கு ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் 5 மணிக்கு உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ற ஒரே இடம் தான். எதுக்காகனா நம்ம அடுத்த லெவல்ல என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம எப்படி முன்னேறணும், இதை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு வெடிகாலையில யாரெல்லாம் வந்து நீங்க வந்து பங்கேற்கிறீங்களோ நீங்க 100% இல்ல 200% சக்சஸ்ஃபுல்லா மாறதுக்கு இது மட்டுமே ஒரே ஒரு வழி, வேற வழியே கிடையாது. நம்பிக்கை வந்து உங்ககிட்ட தான் வேணும். வேற யாருக்கே நீங்க போய் நான் போயிட்டு ஜஸ்ட் 2 பேர் மட்டும் தான் இங்க வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க. அந்த 2 பேர்கிட்ட போய் பேசுறேன் சார், ஆனா அவங்க வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. அவங்க பழைய கதை பேசுறாங்க, அதுல தோற்று எதிர் தோற்று கண்டிப்பா இருக்கும். பட் உங்களுடைய நம்பிக்கை ஒரு துளி அளவும் குறையாம இருந்தா மட்டும்தான் அவரையும் நீங்க காப்பாற்றணும். நீங்க முதல்ல தன்னம்பிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கணும். செல்ஃப் கான்பிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். உணர்வுபூர்வமான உண்மையான ப்ராஜெக்ட் இருந்தா இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு வந்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லி என்னோட இதை வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்துட்டு நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து அன்பழகன் சார் வீட்டுக்கு வந்தோம். ஸோ இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே அப்படியே அவங்க பேசுறது வந்து அப்படியே என்ன சொல்றதுன்னா ரத்தமும் சதையுமா இருந்தா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து நான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த தஞ்சாவூர்ல கண்டிப்பா வந்து இந்த 54 பேர் இந்த அட்மின் டைரக்டர் முதல்ல இங்கதான் வந்து ஒன்று கூடணும். இந்த இதை வந்து நம்ம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி இங்கதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி உண்மையிலேயே அவங்க ஃபேமிலியா வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் பார்த்தோம். ஸோ உண்மையிலேயே வந்து ஃபேமிலிக்கே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நிகழ்ச்சியுடைய நிறைவு போடுறோம். வெளில டீ கொண்டு வந்து வச்சா சில பேர் சாப்பிட்டுருப்பாங்க, சாப்பிடாதவங்க டீ சாப்பிட்டு போங்க. அடுத்தது வந்தவங்க வருகை பதிவேல கையெழுத்து போடாதவங்க போகும்போது மறக்காம ஒரு பேரையும் போன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நன்றி உரை புனிதா மேம் அவங்களுடைய அனுபவத்தோடு நன்றி உரையை நிறைவு செய்வாங்க.
இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அரங்கத்தை நமக்கு தந்து எல்லா கிட்டப்பையும் நிறைவா இருக்கிற மாதிரி தந்த இந்த நிர்வாகத்துக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் கேஷ்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, மணிமேகலம் அன்பு சார் இவங்க வழியா தான். எப்படி எங்க வீட்டுக்கு எப்போதும் வர மாதிரி அன்னைக்கும் வந்தாங்க. வரும்போதே போன்ல வந்து ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டே வந்தாங்க. அதுவும் பாதி ஓடிச்சு. அதுக்கப்புறம் கேளுமா அப்படின்னு சொன்னாங்க. 2 சேர்ல 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. 2 பேருக்கும் இடையில நடுவுல குனிஞ்சு நின்று நான் கேட்டு இருந்தேன். ஏன்னா பையன் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாரு. குனிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்தேன். அப்படி கேட்கும்போது நிறைவுல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட வந்து டிசைன் பண்ணது வந்து சங்கர் சார் அப்படின்ற இது வந்துச்சு. என்டையர் ப்ராஜெக்டையும் சங்கர் சார் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதோட தொடர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த புண்ணியவான் யாரா இருக்கும், ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சது யாரா இருக்கும், எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த செகண்ட் எனக்கு தோணுச்சு. சங்கர் சார் யாரு அப்ப எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்கும்போது ராமலிங்கம் சார் அப்படின்னு சொன்னாங்க. ராமலிங்கம் சார் வந்து ஏற்கனவே அறிமுகமானவங்க. அப்பயும் கேட்கிறேன், டிஎல்சி ராமலிங்கம் சார் அப்படின்னு கேட்கிறேன். ஆமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரோட ஸ்பீச் அப்போதுல இருந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நிகழ்வை தஞ்சை மண்ணில இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ராமலிங்கம் சார் வந்து தஞ்சை மண்ணுக்கு உரியவர் தான். இங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு முன்னெடுத்ததற்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வோட தொடக்கத்துல செந்தில்குமார் சார் பேசினாங்க. செந்தில்குமார் சார் அப்படின்னாலே ரொம்ப அமைதியா ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி காலையில இருந்து எல்லாருமே சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சுப்பிரமணியன் சார் வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, யாரும் தூங்கிடக்கூடாது அப்படின்லாம் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வுலையும் சங்கர் சார் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினைப்பேன். திருச்சி மீட்டிங்ல கூட அவங்களை வந்து சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களே வந்து கால் பண்ணி நீங்க அட்மின் டைரக்டர் அப்படின்னு சொல்றப்ப அந்த எல்லை இல்லாத மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க யாரோ அப்படின்னு நினைச்சு நான் இருந்தேன். அப்படி இருக்கும் போதே அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரு சந்தோஷமா இருந்தது. நன்றி சார், சங்கர் சாருக்கு நன்றி. அதே மாதிரி இந்த டீம் ஒருத்தர் ஜி.கே. சாமி சார் அப்படின்னு சொன்னா, காலையில 4:30 மணி அவரோட குரலை கேட்கல அப்படின்னா அன்னைக்கு பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியல. ஒரு 4 to 5 அவருக்கான நேரமாவே இந்த நிர்வாகம் ஒதுக்கி தந்திருக்கு. அது எல்லாரோட இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தை நமக்கானதை ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பணத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். 4:30 மணி அப்படின்றத பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தொடர்ந்து ஒரு வாரம் அந்த நிகழ்வுக்குள்ள உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் அந்த 4:30 மணி அந்த சுகத்தை வந்து அனுபவிக்க முடியும். கண்டிப்பா இங்க இருக்கிற அனைவரும் 4:30 மணி ஜூம்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. என்னோட சின்சியர் தேங்க்ஸ் ஜி.கே. சாமி சார். பாக்யராஜ் சார் அப்படின்னா ஸ்பீட் கேஷ் கஸ்டமர் கேர் அப்படின்னாலே பாக்யராஜ் சார், அடுத்து ஆர்த்தி மேம். இவங்க 2 பேரோட பேரும் தெரியாம யாரும் அதுக்குள்ள இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் மோட்டிவேஷனாகவும் ரொம்ப கைண்டாகவும் ஒன்னே அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த விதம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இதையே ஆர்த்தி மேம் வந்து ரொம்ப சின்ன வயசு இவங்களாம் பண்ணும்போது நாம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வை வந்து எனக்குள்ள கொண்டு வந்துச்சு. இதே மாதிரி இருக்கிற அட்மின் டைரக்டர்ஸ் எல்லாரையும் நேரம் கருதி சொல்ல இயலாத. எல்லாருக்குமே ஒரு இன்னைக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சமைக்கும், எல்லாரையும் நேர்ல சந்திச்சதுக்கும், எல்லாரும் ஒருத்தவங்களும் எந்த அளவுக்கு அன்பானவங்களா இருக்காங்க, இந்த ஸ்பீட் கேஷ் ஒருத்தவங்களையும் எப்படி வந்து ஒருங்கிணைக்குது அப்படின்றதையும் என்னால உணர முடிஞ்சது. அனைத்து அட்மின் டைரக்டர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க புதுசா வந்திருக்கவங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு உடை
இதை நீங்க சரியா புரிஞ்சு இந்த இடத்த விட்டு வெளியில போறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா தான் இருக்கும். வந்திருந்த அனைத்து புதிய நபர்களுக்கும் ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்தின் சார்பாக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சுப்பையன் சார், அன்பழகன் சார், மணிமேகலை மேடம், அமர்சன், அதுக்கப்புறம் சுகபாலன் சார், டார்வின் அண்ணா, இவங்க எல்லாரும் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை நம்ம குடும்ப நிகழ்ச்சி அப்படின்னு நினைச்சு எல்லாருமே ரொம்ப செஞ்சாங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஸ்பீட் கேஷ் குடும்பத்திற்கு என்னோட நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நவுங்க போட்டு வச்சு